everybody. Hi, good evening. Welcome to Vedantu and நாங்க Shravanee ma'am. ரொம்ப நாள் ஆச்சு 10th ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்து மீட் பண்ணி நீங்க எல்லாரும் மேம் இந்த கம்பல்சரி क्वेश्चन இருக்கு இல்லையா கம்பல்சரி ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து எதுல இருந்து வரும் எப்படி வரும் அதுக்கு வந்து எங்களுக்கு ஒன் ஷார்ட் ரிவிஷன் வேணும் அப்படினு வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க இல்லையா சோ உங்களுக்காக தான் இந்த மாரத்தான் எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு அப்படினா chatல எனக்கு ஒரு thumbs up போடுங்க and எல்லாரும் my dear terminal batch boys எல்லாருமே chatல வந்து ஃபயர் போடுங்க girls எல்லாருமே மின்னல் போடுங்க so today's session வந்து இல்ல ரொம்ப 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 important ஏன் அப்படினு நான் உங்க எல்லாருக்குமே வந்து சொல்றேன் பாருங்க so யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ஸ்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடைய லிங்க் வந்து பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா okay so what are all the possible questions வந்து எங்களுக்கு இந்த book and side compulsory questionல கேட்கலாமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே question with answers ஓட நான் உங்களுக்கு ஒரு PDF ஆ வந்து கொடுத்திருக்கேன் அந்த PDF இப்போ உங்களுக்கு chatல இருக்கு மறக்காம அது எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க லைவ் பார்க்குற எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா எஸ் லைவ் பார்க்குற எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா கண்டிப்பா உங்க फ्रेंड्स நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க So what you all will do is immediately you all will download the PDF okay so பாத்தீங்க அப்படினா இந்த compulsory question which is question number 28 பப்ளிக்ல எங்கெந்தெல்லாம் கேக்குறாங்க அப்படிங்கற ஒரு குட்டி அனாலிசிஸ் நான் சொல்லிடுவா இதுவரைக்கும் book back question கேட்டதே கிடையாது every time it was only book inside question அதுவும் எதில இருந்து பாத்தீங்க அப்படினா it is not from history it is not from geography it is not from civics but yes it is from economicsல இருந்து தான் பாத்தீங்க அப்படினா இந்த book and side questions வந்து previous yearsல வந்து கேட்டிருக்காங்க மாம் அப்போ இந்த வருஷமும் economicsல இருந்து தான் வருமா அப்படினா தெரியாது நம்ம எகனாமிக்ஸா கண்டிப்பா படிச்சிரோம் அடுத்த பிரையாரிட்டியா நம்ம சிவிக்ஸ்க்கு போவோம் தென் நம்ம ஜியோகிராஃபி தென் ஹிஸ்டரி அப்படினு சொல்லி நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போகலாம் ஓகே சோ எகனாமிக்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க தோ பாரு பப்ளிக் 2024ல ஓகேவா பப்ளிக் எக்ஸாம் 2024ல பாத்தீங்க அப்படினா why Chennai is called as Detroit of Asia இப்போ இந்த டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற வார்த்தை எங்க தெரியுமா இருக்கு புக்ல ஒரு சாப்டர் முடியறப்போ வந்து சம்மரி அப்படின்னு இருக்கு இல்லையா சோ அந்த சம்மரியில இருந்து தான் இந்த क्वेश्चனை வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ்னா என்னது அடுத்து வந்து கார்ப்பரேட் டாக்ஸ்னா என்னது சோ இந்த ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸா இருக்கட்டும் இல்லனா வந்து கார்ப்பரேட் டாக்ஸா இருக்கட்டும் இதுவும் வந்து உங்களுடைய புக் பேக்ல இருக்கக்கூடிய சம்மரி glossary and types of taxesல இவங்க ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க சோ இந்த types of taxes வந்து anyway நீங்க வந்து detail answersக்கு வந்து படிச்சிருப்பீங்க ஓகே சோ இந்த book back question வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா glossaryல இருந்து கேட்கலாம் or else உங்க புக்ல எங்கெங்கலாம் வந்து உங்களுக்கு do you know அப்படினு போட்டு ஓகே do you know அப்படினு போட்டு கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் வந்து கேட்கலாம் ஓகே பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பாங்க ஓகேவா உங்க புக்குக்குள்ள பாத்தீங்க அப்படினா புக்கின்ல எங்கெல்லாம் வந்து பாக்ஸ் போட்டு ப்ளூ கலர்ல அந்த ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து இந்த book and side questionsலாம் நமக்கு கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு ஏனா இது வரைக்கும் கேட்டது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு glossaryல இருக்கு சம்மரியில இருக்கு முக்கியமா சம்மரி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து சம்மரி ஓகே சோ எவ்ரி சாப்டரோட எண்ட்ல இருக்கிற சம்மரியை ஒண்ணு விடாம சூப்பரா நம்ம இன்னைக்கு இந்த லைவ் செஷன்ல கம்ப்ளீட் பண்ணிட போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா glossaryல என்னெல்லாம் பாசிபிள் क्वेश्चंस அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கோ கம்ப்ளீட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க எவ்ரி do you know and புக்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டட் பாக்ஸ் சோ எகனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய all 5 chaptersல what are all the possible book and side questions so நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஓகே அதுடைய கம்ப்ளீட் PDF இப்போ நான் chatலயும் கொடுத்திருக்கேன் மறக்காம அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ மாம் அதுல நிறைய क्वेश्चंस இருக்கே அதுல எதெல்லாம் நாங்க இன்னும் ஹை பிரையாரிட்டியா படிக்கணும் ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு நாங்க புக் பேக்லயே அரைகுறையா அங்க இங்க தான் படிச்சு வச்சிருக்கோம் புக் அண்ட் சைட் क्वेश्चनல இவ்ளோ படிக்கணுமா அப்ப அதுல எதெல்லாம் ஹையஸ்ட் பிரையாரிட்டி அப்படிங்கறத நான் உங்களுக்கு லைவ் செஷன்ல சொல்லி தர போறேன் சரியா சோ இன்னைக்கு லைவ்ல நடத்த போற PDF முன்னாடியே கையில கொடுத்தாச்சு சோ அந்த PDF அழகா டவுன்லோட் பண்ணி நீங்க வெச்சுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன் அது சூப்பரா உங்களுக்கு சொல்லி தர போறேன் எல்லாரும் ரெடியா எஸ்
எல்லாருக்கும் ரெடியாப்பா? எல்லாரும் ரெடியா? சாட்ல டக்கு டக்குன்னு ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா எங்கேருந்து இந்த புக் அண்ட் சைட் கொஸ்டின்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு? எங்கேருந்து இந்த புக் அண்ட் சைட் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ். ஸோ யாரெல்லாம் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க? யாரெல்லாம் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க? யாரெல்லாம் வந்து இன்னும் பண்ணலை? எஸ் கைஸ். ஸோ குயிக்காக எல்லாரும் பிடிஎஃப் இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ 1 minute. இப்போ நான் 1 minute டைம் தரேன். எல்லாரும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பிடிஎஃப் லைவ் முடிஞ்சா இருக்காது உங்களுக்கு. லைவ் கிளாஸ்ல லைவ் சாட்ல இருக்குது. ஸோ உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே கைஸ். ஸோ குயிக்கா எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோடட். சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. பப்ளிக் 22, 23, 24ல. ஸோ இது எல்லாமே சம்மரி, கிளாசரி, டூ யூ நோ புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸஸ் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1-ஐ விட சாப்டர் 4, 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4, 5லேருந்து கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அதுலேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ எந்த சாப்டரையும் விட்டு வைக்க போறதுல, பப்ளிக்ல எதை கேட்டாலும் சூப்பரா எழுதுற அளவுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சூப்பர். ஸோ சாப்டர் 1ல எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி, இது வந்து உங்க புக்ல 295ல இருக்கு. எனவே இதோடைய நோட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ ஜிடிபியை, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை நீங்க வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணுவீங்க, எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்படி அளவிடுவீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இதுல என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் இன்வால்வ்டா இருக்கு? த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ எதுக்கு கீழே ஒர்க் ஆகுது? அண்டர் எதுக்கு கீழே ஒர்க் ஆகுது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து ஒர்க் ஆகுது. தே கீப் த ரெக்கார்ட்ஸ். ஓகே, அவங்க தான் இந்த ஜிடிபி உடைய ரெக்கார்ட் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ யாருப்பா? சிஎஸ்ஓ. ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் வந்து ஜிடிபி உடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து யாருக்கு கீழே இருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Its process involves conducting an annual survey of industries, okay, and compilation of various indexes like the Index of Industrial Production IIP, Customer Price Index, okay. So இப்போ இந்த GDP estimation எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். அந்த process involves conducting an annual survey. Annual survey அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? Yearly survey அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பசங்களா, ஐ கேன் ஷியோர்லி டெல் யூ ஒன் திங். இந்த லைவை கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்றவங்க புக் அண்ட் சைட் கொஸ்டினை பயத்தை நீங்க வந்து நீக்கிடலாம். புக் அண்ட் சைட்லேருந்து, எக்கனாமிக்ஸ்லேருந்து ஏதாவது கொஸ்டின் இப்படி வந்துட்டா என்ன பண்றது, அப்படி வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இந்த லைவ் முடியிறப்போ போயிடும். புக் அண்ட் சைட் எக்கனாமிக்ஸ்லேருந்து இந்த 5 சாப்டர்ஸ்லேருந்து அவங்க என்ன கேட்டாலும் நீங்க சூப்பரா எழுதிடலாம். ஓகேவா? புரிஞ்சாச்சா? சூப்பர்ப்பா. எஸ். ஸோ நல்லா எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா கவனிங்க. ஸோ இட் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கண்டக்டிங் ஆனுவல் சர்வே. ஒரு இயர்லி சர்வே எடுக்கிறது தான் அவங்களோட வேலை. என்ன சர்வே? இண்டஸ்ட்ரீஸ், என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. அண்ட் கம்பைலேஷன்னா ஒன்று என்ன பண்றது, எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்றது அப்படின்னு அர்த்தம். கம்பைலேஷன் ஆஃப் வேரியஸ் இண்டெக்ஸஸ், லைக் நிறையா இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்றாங்க. என்ன மாதிரி? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபி, அப்புறமா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஷன் சிபிஐ. ஓகே, ஸோ ஐஐபி, சிபிஐ இந்த இண்டெக்ஸஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்றதும் ஆனுவல் சர்வே பண்றதும் இவங்களுடைய வேலை. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே கிளியரா? புக் அண்ட் சைட் கொஸ்டின் இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரியா? ஓகே, தொகுக்கிறது. வெரி குட். கம்பைலேஷன் அப்படின்னா ஒன்னா வந்து தொகுத்து வைக்கிறது. ஸோ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான்ப்பா இதை பார்த்துக்கிறாங்க. அவங்க யாருக்கு கீழே இருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து இருக்காங்க. சரியா? ஸோ
அவங்களோட வேலை என்ன, ரெக்கார்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து எவ்ரி இயர் வந்து அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அந்த ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கண்டக்டிங் அண்ட் ஆனுவல் சர்வே எவ்ரி இயர், இயர்லி சர்வே எடுக்கிறது ஒன் ஆஃப் த வேலை. அப்புறமா அந்த சர்வேல என்ன இருக்கும் நமக்கு, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பைலேஷன் ஆஃப் வேரியஸ் இண்டெக்ஸஸ் லைக் ஐஐபி அண்ட் சிபிஐ. ஐஐபி அண்ட் சிபிஐ அந்த இண்டெக்ஸஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணுறது, அப்புறமா வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய சர்வே, இது எல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா, கிளியரா? சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட், GVA. ஓகே, GVA. சூப்பரா. ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா என்ன? கிராஸ் வேல்யூ ஆடட் இஸ் அ மெஷர் ஆஃப் த value of goods and services produced by an industry in a given area of economy. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள, it can be South India, it can be just Chennai, it can be just Coimbatore. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள goods and services, ஓகே, அந்த goods and services உடைய வேல்யூவை வந்து மெஷர் பண்றாங்க. ஓகேவா, goods and services of what? of மக்களா, of consumersா, இல்ல industries ஓடது. சரியா? so industries ஓட goods and services of a particular area, of a particular locality நம்ம எடுத்துக்கிறது தான் GVA, gross value added. ஓகேவா, so gross value added is a measure of value of goods and services. goods and services உடைய value நம்ம எடுக்கிறது தான் gross value added. ஓகேவா, யாருடையது? produced by an industry, ஒரு இண்டஸ்ட்ரியோடது. ஓகே, ஸோ ஒரு தனித்தனி இண்டஸ்ட்ரீஸ்க்குமே இந்த GVA வந்து இருக்கும் in a given area of economy. அதுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? GDP, gross domestic products plus subsidies minus direct or sales taxes. ஓகேவா, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த GVA வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? வெரி குட். ஓகே, gross value added is a measure of value of goods and services produced by industry. ஒரு இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய goods and services உடைய value of a particular area. ஓகேப்பா. ஸோ அடுத்து வந்து பாருங்க, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னா என்னது? ஸோ இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து ப்ளூ கலரில் வந்து ஒரு டேப்லோ காலம் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து இல்லை கிளாஸ் கவனிக்கிறப்போ, கிளாஸ் நடத்துகிறப்போ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா பக்காவாக வந்து கவனிங்க. ஐ ஹவ் கிவன் யூ PDF ஆல்சோ, இல்லையா? ஸோ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த PDF நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக அப்படியே எப்படி இருக்கும், செம ஈஸியாக உங்கள் மைண்டில் வந்து எல்லாமே வந்து பதிய ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேவா, கிளியராப்பா? எஸ்பா, செம. ஸோ எல்லாருமே நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ த டேர்ம் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து என்னது? கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வாஸ் காயின்ட் இன் 1972. காயின்ட் அப்படின்னா அப்போதான் வந்து அந்த டேர்மை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, வாஸ் காயின்ட் இன் 1972. 1972ல தான் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம், அந்த டேர்மையே வந்து உருவாக்குறாங்க. ஓகே, during an interview by a British journalist for the Financial Times at Bombay Airport, when then the king of Bhutan, 𝑗𝒑𝒑𝒔, பேரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. say gross national happiness is more important than gross national product. ஓகே, இதுல இவ்வளோலாம் கதை எழுத வேண்டாம், நான் சிம்பிளா என்ன ஆன்சர் எழுதினா போறோம்னு சொல்றேன். நல்லா கவனிங்க. இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து 1972ல தான் வந்து காயின் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ எப்போ காயின் பண்ணாங்க அது கூட நீங்க வந்து விட்டுருங்க. சரியா, எப்போ காயின் பண்ணாங்க அப்படிங்கறத கூட விட்டுருங்க. ஸோ இதை வந்து நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிங் ஆஃப் பூட்டான். ஓகே, கிங் ஆஃப் பூட்டான், அவர் பேர் எழுத தெரியாட்டியும் பரவாயில்ல. கிங் ஆஃப் பூட்டான் said gross national happiness is more important than gross domestic product. ஸோ ஒரு நேஷனுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை விட ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம நேஷனில் இருக்கிற மக்கள் இவங்கெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்காங்களா, தட் மீன்ஸ் அ லாட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து
1972ல தான் வந்து காயின் பண்றாங்க ஒரு இன்டர்வியூ அப்போ. ஸோ அந்த பூட்டானுடைய கிங் தான் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்க்கு வந்து ஒரு 4 பில்லர்ஸ் வந்து இருக்கு சரியா. தூண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. வீட்டை ஒரு வீடு வந்து இடிஞ்சு விழாம பாதுகாக்கிறதே வந்து அந்த தூண் தான் இல்லையா. ஸோ இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 தூண்கள் வந்து இருக்கு. ஓகே, ஸோ அந்த 4 தூண்கள் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாமா. சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, சஸ்டைனபிள் அப்படின்னா என்ன தெரியுமா, நீண்ட காலத்துக்கு வந்து தாக்கு பிடிக்கிறது. நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிக்கிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், சஸ்டைனபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் ஈக்விட்டபிள் அனைவருக்கும் சமமா. ஓகே, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, ஒரு சொசைட்டியா எல்லாரும் வந்து வளரணும், அதே நேரத்துல எக்கானமி ஓகே வருமானமும் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அதுவும் எப்படி, நிலைச்சி எல்லாருக்குமே சோஷியல் ஸ்டேட்டஸா இருக்கட்டும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸா இருக்கட்டும் அது வந்து டெவலப் ஆகுறது தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பில்லர். அடுத்துப்பா என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன். என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அப்படின்னா என்னது, கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னா ரிசோர்சஸ், நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் அது வந்து நல்ல சுத்தமான குடிநீரா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், இல்லைன்னா எனர்ஜி ரிசோர்சஸ், பெட்ரோல், கோல், இந்த மாதிரி ஆயில், அந்த மாதிரி எனர்ஜி ரிசோர்சஸா இருக்கட்டும். ஸோ அதை வந்து கன்சர்வ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது செகண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பில்லர். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாமா, preservation and promotion of culture. ஓகே, ஸோ இப்போ ஒரு ரீஜியனுக்கும் வந்து ஒரு கலாச்சாரம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த கலாச்சாரத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றது அதுதான் ப்ரிசர்வேஷன். ஓகே, ப்ரிசர்வேஷன் அப்படின்னா வந்து என்னது, நம்ம ஊர்காலாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த ப்ரிசர்வேஷன்லாம் வந்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ தட் லாங்கர் இயர்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நம்ம கல்ச்சரை வந்து பாதுகாக்கிறது தான் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ப்ரமோஷன், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரமோட் பண்ணி அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் கொண்டு போகிறது தான் ப்ரமோஷன் ஆஃப் கல்ச்சரும் இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பில்லர். நெக்ஸ்ட் குட் கவர்னன்ஸ். ஓகே, குட் கவர்னன்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த நல்ல ஆட்சி தான் வந்து குட் கவர்னன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற இதனுடைய 4 முக்கிய தூண்கள் என்னென்னப்பா, 4 முக்கிய தூண்கள் வந்து என்னது, எனக்கு டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஒரு நிலையான சமமான சோஷியல் எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன். என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன்ல ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வரும், அனிமல்ஸ் கன்சர்வேஷன் வரும், வாட்டர் ரிசோர்சஸ் பாதுகாக்கிறது வரும், காற்று எல்லாமே வந்து வரும் சரியா. ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் கல்ச்சர், நம்ம கலாச்சாரத்தை எப்படி பாதுகாத்து ப்ரமோட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஆட்சி. இது 4 தான் 4 பில்லர்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சுதா, யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது சாட்ல கிளியர் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா the 9 domains of gross national happiness. இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னது, 4 தூண்கள் வந்து பார்த்தோம். இப்போ வந்து 9 domains பார்க்க போறோம். What are all the 9 domains of gross national happiness? The 9 domains of gross national happiness are psychological well-being. Psychological well-being அப்படின்னா வந்து என்னது, சைக்கலாஜிக்கலி மனநிலையா வந்து வெல்பீயிங், அதோடைய வெல்னஸ். ஓகே, ஸோ மனநிலையா வந்து மக்கள் வந்து நிம்மதியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, குட்டா இருக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். விச் இஸ் லைக் பாதி பேர் வந்து டிப்ரெஷன்ல இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, இதெல்லாம் இல்லாம இருக்கிறது தான் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த். ஸோ நம்ம ஹெல்த் வந்து கண்டிப்பாக நம்ம ஹாப்பினஸ் அஃபெக்ட் பண்ணுமா, கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். செம்ம ஃபீவர், செம்ம உடம்பு வலி, நம்ம அப்போ ஹாப்பியாக இருப்போமா, இல்லை நம்ம அப்போ வந்து ரொம்ப சேடாக இருப்போமா. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய மென்டல் வெல்பீயிங்கையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது இல்லையா. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும், மென்டல் ஹெல்த் வந்து பதிலுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க.
டைம் யூஸ், ஒவ்வொரு தனித்தனி மனிதனும் அவனுடைய நேரத்தை எதுக்கு செலவிடுறான், ஓகேவா? தட் மேட்டர்ஸ் இன் வெல்பீயிங். ஓகே, ஸோ என்னுடைய டைம் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ப்ரொடக்டிவா என்னுடைய வளர்ச்சிக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து வளருவேன், ரைட்? அதே மாதிரி தான். ஸோ டைம் யூஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் செம்ம இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ கல்வி தான் என்னைக்குமே நமக்கு வந்து கை கொடுக்கும். காசோ பணமோ புகழோ இல்லை வாட் எவர் இட் இஸ், நம்ம சுற்றி இருக்கிற அம்மா அப்பா ரிலேஷன் எல்லாருமே சம்டே வருவாங்க போவாங்க, நம்ம கைவிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் கல்வி ஒன்று தான் சென்ற இடமெல்லாம் சான்றோருக்கு சிறப்பு, ஓகேவா? ஸோ எஜுகேஷன். நெக்ஸ்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ, இந்தியாவில் நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டேட்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், ஒரே ஸ்டேட்லேயே நிறையா குரூப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வந்து இருக்குது, ஓகே? அண்ட் ரெசிலியன்ஸ். ஸோ வாட் டு யூ மீன் பை த டேர்ம் ரெசிலியன்ஸ் அப்படின்னா வந்து என்னது? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஓகே? அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாங்குறது, அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ரெசிலியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரியா? ஸோ கல்ச்சுரல் டைவர்சிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ். ஸோ இவ்வளோ ஒரு டைவர்ஸான டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருந்தாலுமே அதை வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனையுமே வந்து தாக்கு பிடிச்சி இருக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் குட் கவர்னன்ஸ், ஒரு நல்ல ஆட்சி. கம்யூனிட்டி வைட்டாலிட்டி, ஓகே? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து என்ன வேணும், ஓகே? அந்த கம்யூனிட்டிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். ஈக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி, ஓகே? ஸோ இந்த ஈக்காலஜி அப்படின்னா என்னது? ஸோ ஒரு புலி இருக்குன்னா அந்த புலி இந்த ஈக்காலஜிக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு தண்ணி, ஒரு வாட்டருடைய ரிசோர்ஸஸை வந்து புலி எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஒரு ஹியூமனுடைய ரோல் இங்கே என்ன, ஒரு மானுடைய ரோல் என்ன, ஒரு பாம்புடைய ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெசிலியன்ஸ், அதுவும் வந்து அந்த ரெசிலியன்ஸ்க்கும் வந்து என்ன அர்த்தம்? அதே தான்ப்பா, எப்படி வந்து அது தாக்கு பிடிக்குது டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை அப்படிங்கிறது. அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம், ஓகேவா? ஸோ வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லிவிங் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லுவோம். நம்ம அப்படியே சும்மா ஏனோ தானோ வந்து வாழறது வந்து அப்படி கிடையாது. ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் டொமைன் ஆஃப் GNP, ஓகே? ஸோ அந்த 9 டொமைன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு ஆர்டரா படிக்கலாம் இதை, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த். ஸோ சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்க்கு அப்புறமா ஹெல்த், ஓகே? தென் கம்ஸ் டைம் யூஸ், டைமை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் வந்து எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் இது 4 ரெடியா? எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சா? எல்லாரும் என் கூடவே சேர்ந்து மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? எஸ், சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், தென் கம்ஸ் ஹெல்த், தென் நம்ம டைம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், எஜுகேஷன், கல்ச்சுரல் டைவர்சிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ். அப்புறமா நீங்க உடனே ஈக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் எழுதுறீங்க. கல்ச்சுரல் டைவர்சிட்டி எழுதுற போய் ஈக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி எழுதுறீங்க. குட் கவர்னன்ஸ், கம்யூனிட்டி வைட்டாலிட்டி, லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேவா? வாழறதுக்கு ஏத்த ஒரு தராதரம் அப்படின்னு சொல்றது இந்த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் இஸ் தேர் இன் யுவர் புக் பேக் ஆல்சோ. பட் இது வந்து சம்மரிலையும் வந்து கொடுத்துருந்தாங்க, கிளாசரிலையும் கொடுத்துருந்தாங்க, அதனால நான் இதை மிஸ் பண்ணாம ஒரு கொஸ்டினாக கொண்டு வந்துட்டேன், ஓகே? ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? இஸ் த வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் வித்தின் அ எக்கானமி இன் அ ஃபினான்ஷியல் இயர், ஓகே? ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள இருக்கிற அனைத்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஓகே? ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஓகேப்பா? இப்போ மேம், how will you calculate the classify the Indian economy? பார்க்கலாமா? எஸ். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? யாரெல்லாம் வந்து இன்னும் லைக் பட்டனை வந்து நீங்க வந்து ஸ்மாஷ் பண்ணலையோ, ரைட் நவ் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க, சரியாப்பா? எஸ், ஓகேப்பா, சூப்பர், குட். யாரெல்லாம் இன்னும் PDF டவுன்லோட் பண்ணலையோ கண்டிப்பா வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகே? யா.
ஸோ இந்தியன் எக்கானமி வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? மொத்தமாக 3 செக்டார்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர். செகண்ட் வந்து allied industries and services. ஓகே, allied industries and then services. ஸோ மூணா கிளாஸிஃபை பண்ணுறோம். வந்து என்னது? அக்ரிகல்ச்சர், நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அலைட் இண்டஸ்ட்ரி அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ். இந்த 3 பார்ட்டாக தான் நம்ம வந்து எக்கானமியை வந்து என்ன பண்ணுறோம்? கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ இன்கம் அப்படின்னா என்ன, டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் வந்து கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவாப்பா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன, இன்கம் அப்படின்னா என்ன? உங்க எல்லாருக்குமே வந்து இன்கம் அப்படின்னா வந்து என்னன்னு தெரியும் இல்லையா? இன்கம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய வருமானம், நம்ம பாக்கெட்ல போடுற ஒரு பணம், நம்ம வீட்டில் சேர்த்து வைக்கிற ஒரு பணம் இல்லையா? டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? ஏதோ ஒன்று வந்து நம்ம வாங்குறோம், பட் அதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து இல்லை. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு கோல்டு கம்மல் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து நான் வந்து ஐ கேனாட் கால் இட் ஆஸ் எ டெப்ரிசியேஷன், ரைட்? ஏன்னா நான் இப்போ இந்த கோல்டு கம்மல் வாங்குறேன், நான் கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணுறேன், அப்புறமா நான் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி நான் அதை கோல்டுக்கு வந்து விற்கலாம். ஓகே, இதே கவனிங்க, நான் ஒரு பிளாஸ்டிக் கம்மல் வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் தோடு வாங்குறேன் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் தோடை நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு நான் யாருக்காச்சும் அதை விற்க முடியுமா? விற்க முடியாது. ஓகேவா? ஸோ வித்தாலும் அது அந்த ரேட்டுக்கு போகாது. ஸோ இங்க நீங்க டெப்ரிசியேஷனா என்ன தெரியுமா? the monetary value of an asset decreases over time due to use, wear and tear or obsolescence. ஓகே, ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து வாங்குறோம்டா, ஓகேவா? கொஞ்ச நாள் நம்ம வந்து யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணிட்டு நம்ம அதை வந்து விற்கிறோம் அப்படின்னா விற்கிறப்போ அதோட மதிப்பு ரொம்ப 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 கம்மியாயிடுது அப்படின்னா அதை வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு வாங்குறேன், சரியா? 100 ரூபாய்க்கு நான் அதை வந்து வாங்குறேன், கொஞ்ச நாள் நான் அதை பயன்படுத்திட்டு நான் வந்து அதை விற்க போறேன் அப்படிங்கிறப்போ அது வெறும் 10 ரூபாய்க்கு தான் விலை போகுது அப்படின்னா அது வந்து என்னது? டெப்ரிசியேஷன். ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணதுக்கெல்லாம் போக 10 ரூபாய்க்கு தான் விலை போகுது, இல்லை விலையே போகலை அப்படின்னா அது வந்து டெப்ரிசியேஷன். இதே நான் லேண்ட் வாங்குறேன், இல்லை நான் வந்து கோல்டு வாங்குறேன் ஆர் சம்திங் ஆஃப் லைக் எப்படி சொல்றது, அது நான் விற்கிறப்போ அது அவ்வளோ வேல்யூ வந்து எனக்கு கம்மியாக இருக்காது ஆர் சம்டைம்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் கூட ஆகியிருக்கும். நான் ஒரு லேண்ட் வாங்கி விற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்கின விலையை விட அதிக விலைக்கு தான் நான் விற்பேன். நான் தங்கம் வாங்குறேன்னா வாங்கின விலையை விட அதிக விலைக்கு விற்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அது வந்து எனக்கு இன்கம்ல போகும். இதே வாங்கினதை விற்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு விற்கிறேன், இல்லை விற்கவே முடியல அப்படின்னா அது வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த மானிட்டரி வேல்யூ, மானிட்டரி வேல்யூனா பண மதிப்பெண் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு கொடுக்கக்கூடிய பண வேல்யூ. ஓகே, ஸோ த மானிட்டரி வேல்யூ ஆஃப் அன் அசெட். அசெட்னா என்ன? நம்ம என்னெல்லாம் காசு கொடுத்து சொத்து அப்படின்னு நம்ம வாங்கி வச்சிருக்கிறோமோ அந்த சொத்து தான் வந்து அசெட் அப்படின்னு வந்து சொல்றோம். டிக்ரீசஸ் ஓவர் டைம், நம்ம வாங்கக்கூடியதுடைய மதிப்பு போக போக கம்மியாகுது அப்படின்னா அதுதான் வந்து டெப்ரிசியேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு குயிக் கொஸ்டின், கார் இருக்குல்ல, கார் வந்து எனக்கு இன்கம்ல வருமா டிப்ரிசியேஷன்ல வருமா? when I buy a car, ஓகே, ஸோ நான் வந்து ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா டக்குன்னு சொல்லுங்க, கார் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து டெப்ரிசியேஷன்ல வருமா இல்லை இன்கம்ல வருமா? இப்போ இன்கம்னா என்னன்னு பார்த்துடலாமா? the amount of monetary or other returns, மானிட்டரி ரிட்டர்ன்ஸாக இருக்கலாம், அதாவது நான் அதை பணத்துக்காக விற்கலாம் இல்லை வேற ஒரு பொருளுக்காக வந்து நான் விற்கலாம், சரியா? அதோட பண மதிப்பெண் ஆர் வேற ஏதோ ஒரு மதிப்பெண். either earned or unearned, நான் அதை வந்து சம்பாதிச்சு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சொத்து, நான் பரம்பரை சொத்து இருக்குன்னா அது ஒன்றும் நான் போய் சம்பாதிக்கல இல்லையா, அதுதான் unearned அப்படின்னு வந்து சொல்றோம். acquiring over a period of time. ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்ல என்கிட்ட சேரக்கூடிய சொத்து, அது பணமா இருக்கலாம், அது வந்து பொருளா இருக்கலாம், அது வந்து என்னது அப்படின்னா அது நான் ஏர்ன் பண்ணி வந்திருக்கலாம் இல்லை ஏர்ன் பண்ணாம வந்திருக்கலாம், அதை தான் நம்ம வந்து இன்கம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ நிறைய பேர் வந்து டெப்ரிசியேஷன், ஹாய் ராஜ்குமார், எல்லாரும் வந்தாச்சா? கனிஷா, நிர்மலா, வெரி குட் பா, அரோரா, சாய் விக்னேஷ், சூப்பர், ஆட்டிடியூட் பாய், புவிஷா, எல்லாருமே வந்து டெப்ரிசியேஷன் தான் அப்படின்றீங்க, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ டெப்ரிசியேஷன் அண்ட் இன்கம்கான வித்தியாசம் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், கரெக்டா?
ஓகேப்பா. ஸோ இப்போ அடுத்து கிராஸ் வேல்யூ ஆடட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பட் ஸ்டில் இது அகெயின் கொடுத்துருந்தாங்க 2-3 வாட்டி, ஸோ நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கிராஸ் வேல்யூ ஆடட் கொஷின்ஸ் எல்லாமே சூப்பர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், ரைட்? ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாதவங்க நான் வந்து சாட்ல கொடுத்துருக்கேன், லைவ் சாட்ல அந்த பிடிஎஃப் எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. எல்லாருமே டவுன்லோட் பண்ணியாச்சா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சாட்ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, லைவ் சாட்லேயே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் இருக்கு பாருங்கப்பா. ஸோ லைவ் சாட்லேயும் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கு உங்களுக்கு அந்த பிடிஎஃப். ஓகே, சூப்பர். The measure of a value of goods and services produced in an area, industry or sector of economy. ஓகேவா? So gross value added அப்படிங்கிறது என்னது? Value of goods and services. Goods and services உடைய value எப்போ? ஒரு இண்டஸ்ட்ரி இல்லனா செக்டார் ஆஃப் an economy. ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு பர்டிகுலர் செக்டாரோட ஒரு பர்டிகுலர் செக்டார் ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் எக்கானமி உடைய ஒரு வருஷத்து என்னது வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் GNP அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced and income received in a year by domestic residents of the country. Domestic residents na என்ன தெரியுமா? அந்த கண்ட்ரியிலே வந்து ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருப்பாங்க தெரியா? ஓகே, புதுசா வெளில இருந்து வந்தவங்க அந்த கண்ட்ரியில வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம மக்கள் நம்ம. ஓகே, சோ அந்த ஒரு வருஷத்துல ஒரு ப்ராடக்ட், அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னது? டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ மொத்தமா எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அதோடைய வேல்யூ. ஓகே, பிளஸ் இன்கம் ரிசீவ்ட் இன் இயர், அதுலேருந்து நமக்கு வந்த இன்கம், ஓகே, வருமானம், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன்டு ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்டட் அப்ராட். ஸோ இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய காசை வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் அதுவும் வந்து எதில் ஆட் ஆகும்? இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல தான் ஆட் ஆகும். ஏன்? ஏன்னா நான் எங்கே இருக்கேன்? நான் வந்து இந்தியாவில் தானே இருக்கேன். அப்போது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு gross national product is the total value of goods and services. ஓகேவா? ஸோ மொத்த இந்த goods and services உடைய வேல்யூ பிளஸ் இன்கம் ரிசீவ்டு இன் a year, ஒரு வருஷத்துல ரிசீவ் ஆன இன்கம். ஓகேவா? ஸோ யாருக்கிட்ட? டொமஸ்டிக் ரெசிடென்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த டொமஸ்டிக் ரெசிடென்ஸ் ஆஃப் த கண்ட்ரி கிட்ட இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிளஸ் இன்கம், இதை தான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஸோ இது அப்ராட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுலேருந்து வரக்கூடிய வருமானமும் என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து வரும். ஏன் மேம் அப்ராட்ல உள்ளதும் வருது அப்படின்னா நல்லா பார், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் நான் எங்க இருக்கேன்? நான் இந்தியாவில் தான் இருக்கேன். சரியா? ஓகே, நான் எங்க இருக்கேன்? இந்தியாவில் தான் இருக்கேன். ஓகே, நான் பிஸ்னஸ் தான் ஃபாரின்ல பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபாரின்லேருந்து வரக்கூடிய மணி யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். அப்போ இந்தியாவில் இருக்கிற அந்த மனுஷனோட இன்கம் தானே வந்து அதிகமாகுது. நான் தான் இந்தியாவில் தானே இருக்கேன், அதை நான் என்ன பண்ணலாம்? ஃபாரின்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை இந்தியாவில் இருக்கிற வேற ஒரு பிஸ்னஸ்லையும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணுறப்போ இங்கே இருக்கிற டொமஸ்டிக் ரெசிடென்ட் அப்படிங்கிறப்போ நான் இங்கே தான் இதில் என்ன ஆகும்? இதில் தான் வந்து அது ஆட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதையும் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேப்பா, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. GNP which is equal to C plus I plus G plus NFIA. ஓகே, ஸோ இதுல C அப்படிங்கிறதா வந்து கன்சம்ஷன். ஓகே, நுகர்வும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த கன்சம்ஷன் எவ்வளோ நம்ம வந்து கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிற அந்த கன்சம்ஷன். I அப்படிங்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே,
G வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா செலவு அப்படின்னு அர்த்தம். செலவு அப்படின்னு அர்த்தம். X minus M அப்படிங்கிறது என்னதுன்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகே, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். NFIA அப்படிங்கிறது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இன்கேஸ் ஏதாவது இன்கம் வருமானம் வந்து அப்ராட்லேருந்து வருது அப்படின்னா இந்த NFIAவும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். ஸோ இந்த GNP அதோடைய கம்ப்ளீட் கால்குலேஷன் இப்படி தான் நம்ம வந்து பண்றோம். நெக்ஸ்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம். சரியா? எஸ். ஸோ த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இன்புட் அப்படின்னா உள்ள வரது, அவுட்புட் அப்படின்னா வெளியில போறது. சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில போகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம என்ன பண்றோம், கால்குலேட் பண்றோம். ப்ரொடியூஸ்டு பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் within the geographical boundaries of the country. ஓகேவா? ஸோ இப்போ இந்தியா இருக்கு அப்படின்னா இந்த இந்தியா பவுண்டரிக்குள்ள நடக்கிறது அதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஜியாகிரபிக்கல் பவுண்டரி. இந்த மேப்ல நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன பவுண்டரி இருக்கு, அந்த பவுண்டரிஸ்குள்ள நடக்கக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். சரியா? வெளியிலேருந்து வரக்கூடியது கிடையாது, நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அதை தான் வந்து we call it as gross domestic product. இப்போ நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாமா? நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துலாமா? நஸ்ரியா, live is mass way of teaching but you are not clearing my doubt. Sorry நஸ்ரியா, உங்களுடைய question என்ன அப்படின்னு சொல்லுங்க. Okay, what is your question pa? Quickly, just a minute, I'll be back. What is your question? உங்களுக்குலாம் என்னென்ன டவுட் இருக்கு அதை நீங்க லைவ்ல கண்டிப்பா கேளுங்க. ஓகே, பிகாஸ் நான் நடத்திட்டு இருக்கிறதுனால I'm not able to see the chart right now. 9th third midterm important chapters please. யாரெல்லாம் வந்து உங்களால ஓபன் பண்ண முடியல PDF, ஒரு வாட்டி வெளியில போயிட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓபன் பண்ணி பாருங்க. மேம் these are all questions in book back itself. இல்ல அரோரா, புக் பேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் ஆன்சர்ஸ்ல இது வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ். ஸோ இது புக் பேக்ல அது ஷார்ட் ஆன்சர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றுக்கு 2 வாட்டி படிச்சுக்கோங்க. பட் நிறையா புக் பேக் கொஸ்டின்ஸும் புக் இன்சைட் கொஸ்டினும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். ஓகே, கிளியரா? எனி டவுட்ஸ்? சயின்ஸ் மேரத்தான் வேணும். சயின்ஸ்ல என்ன மேரத்தான் வேணும்? அப்சலசன்ஸ்க்கு வந்து மீனிங் வேணுமா? நோ லாங்கர் யூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸே, அதாவது இதுக்கு மேல அதோடைய தேவை வந்து இல்லை, அது வந்து வேஸ்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? எங்க அந்த அப்சலசன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கு தெரியுமா? கரெக்டான கேள்வி சாய், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அப்சலசன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நோ லாங்கர் நீடட், இதுக்கு மேல எனக்கு அது வந்து தேவையில்லை அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு பொருள் வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து அப்சலசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, ஸோ அதுதான் யூஸ், வியர் அண்ட் டியர் அப்படின்னா நம்ம நல்லா இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும், யூஸ் பண்ணி கிழிச்சு போட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றதுனால அது வந்து டெப்ரிஷியேட் ஆகுது இல்லையா? அதுதான் வியர் அண்ட் டியர் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்சலசன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல அது என்னடா வாங்கினாண்டா யார்ட்டையா கொடுத்துருங்க, தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த அப்சலசன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட்னா என்ன மேம்? பிரிசிலா, கரெக்டாக படிக்கிறேன்னா தெரியல உங்கள் நேமை. ஸோ இம்போர்ட்னா என்னப்பா? வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது. சரியா? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது தான் இம்போர்ட். ஓகே, அதுலேருந்து நம்ம எவ்வளோ வெளியில் கொடுக்குறோம், நம்ம வந்து வெளியில் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம வெளிநாட்டுக்கு தரதான் வந்து எக்ஸ்போர்ட், அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகே, ஹிஸ்ட்ரி கம்பல்சரி வேணுமா? கண்டிப்பாப்பா. ஸோ ஹிஸ்ட்ரி கம்பல்சரி கண்டிப்பாக நடத்திடலாம். பட் எக்கனாமிக்ஸில் தான் கம்பல்சரி. இதுக்கு முன்னாடிலாம் நிறையா வாட்டி சொன்னாங்க. அப்ராட் மீனிங் சொல்லுங்க அக்கா. ஸோ அப்ராட்னா என்ன தெரியுமா? வெளிநாடுகள். இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே எனக்கு வந்து என்னது? அப்ராட் தான். ஓகேவா? நான் இந்த நாட்டில் இருக்கேங்கிறப்போ இந்த நாட்டை தாண்டி இருக்கிற எல்லா வெளிநாடுமே வந்து என்னது? அப்ராட் தான். கனிஷ், உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்கடா. உங்க டவுட் வந்து என்னது? ஹாய் ஆயிஷா, பிளாக்லாம் ஏன்ப்பா உங்களை பண்ணணும்?
DGDP explain again. DGDP யா எந்த DGDP? GNP தானே சொல்றீங்க நீங்க? Gross National Product சொல்றீங்களா இல்ல GDP சொல்றீங்களா? GDP இல்லையா? So GDP அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? Just a minute பா. Okay, your doubt is அப்படின்னு போட்டு sad மட்டும் தான் போயிட்டு இருக்கீங்க. Vitality அப்படின்னா என்ன தெரியுமா? Importance அப்படின்னு அர்த்தம். Vital organ என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கன் சொல்றோம் இல்லையா? So vitality அப்படின்னா importance அப்படின்னு அர்த்தம். Gross Domestic Product அப்படின்னா என்ன தெரியுமாப்பா? Total value of output of goods and services. எவ்வளவு goods and services வந்து நம்ம produce பண்றோம் சரியா? எவ்வளவு goods and services வந்து நம்ம produce பண்றோம் அதுதான் வந்து output. ஓகேவா? ஓகே, அதுதான் வந்து output of a geographical boundaries of a country. நம்ம இந்தியாவுடைய ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிஸ்குள்ள எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கால்குலேஷன் எழுதணுமா? கண்டிப்பாக கால்குலேஷன் கொடுக்கணும். சோஷியல் இன்டீரியர் பிடிஎஃப் கொடுங்க, அதுதான் நான் பின் பண்ணியிருக்கேன்ப்பா மணி. ஓகே, ஸோ 9th ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பாக லைவ் வரும். மேம் ஃபார்மேட் எரர்னு வருது. நிறையா பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கப்பா, நிறையா பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. எத்தனால் ஃப்ரம் சுகர் கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு சயின்ஸ் மேரத்தான் ப்ளீஸ் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை, பட் 1 டே கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம? ஓகேப்பா, ஸோ நான் போய் டக்குன்னு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரேன், நீங்களும் தண்ணி குடிங்க, நம்ம இப்போ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிளியர்? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், வேப்பர் டென்சிட்டிலாம் நிறையா வாட்டி சொல்லி கொடுத்தாச்சு சாய் உங்களுக்கு. ஓன் ப்ராப்ளம் கேட்பாங்களா மேம்? ஐ லைக் யுவர் டீச்சிங். ஓன் ப்ராப்ளம்னா என்ன தெரியுமா கேட்பாங்க? நம்பரை கொஞ்சம் மாற்றி கேட்கலாம்டா. புக்கில் வந்து பிஹெச் கண்டுபிடிங்க, 10⁻⁻6ன்னு கொடுத்துருந்தா அங்கே -7ன்னு கேட்கலாம் சரியா? ஸோ நம்பர்ஸ் மாற்றி கேட்க நிறையா சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? கண்டினியூ பண்ணலாமா இப்போ? சூப்பர். யா, ஸோ நம்ம இது முடிச்சிட்டோம். நெட் நேஷனல் ப்ராடக்ட் சரியா? இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான், நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்க போகிறோம். Net national product is arrived by making some adjustment with regard to depreciation. That is, we arrive the net national product by deducting the value of depreciation from gross national product. ஒண்ணுமே இல்லை, இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்றோம், அவ்வளவுதான். நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன தெரியுமா? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? என்னது? வேல்யூ அண்ட் வேல்யூ, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் அ நேஷன், அதுதான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அதுலேருந்து நீங்க இந்த டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ண போறீங்க. டெப்ரிசியேஷன்னா நான் என்னன்னு சொன்னேன்? லாஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? லாஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? நான் ஒரு பொருள் வாங்குறேன், அதை நான் விற்கிறப்போ அதுக்கு எந்த வித ரீசேல் வேல்யூவும் வந்து இருக்காது. நான் அது விற்கிறப்போ அதுக்கு எந்த விதமான ஒரு வேல்யூமே இருக்காது, ஆர் அது ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு தான் போகும். அப்போ நான் வாங்கின பொருள் வந்து அது எனக்கு லாபமா நஷ்டமா? எனக்கு அது வந்து நஷ்டம் தான் இல்லையா? ஸோ அந்த டெப்ரிசியேஷன் என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இந்த டெப்ரிசியேஷன், இன்கம் அண்ட் டெப்ரிசியேஷன்னா என்னன்னு இப்போ தானே பார்த்தோம். இந்த டெப்ரிசியேஷனை வந்து மைனஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, ஓகே, மைனஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அதை தான் NNP அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே பசங்களா, இன்னும் ஒரு ½ an hour கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் டவுட்ஸுக்கெலாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு வந்து 8:05க்கு ரிமைண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறேன் சரியா? ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த பார்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ், இப்போ கொஸ்டின் கேட்குறப்போ அவங்க கிராஸ் கேட்குறாங்களா நெட்டு கேட்குறாங்களான்னு கரெக்டாக கவனிச்சு எழுதுங்க. தப்பாக எழுதிட்டா யூ ஒன்ட் கெட் த மார்க். ஓகே, ஸோ
net domestic product அப்படிங்கிறது it is a part of gross domestic product. gross domestic productல ஒரு பாகம் தான் வந்து என்னது அப்படின்னா இந்த net domestic product. net domestic product is obtained from the gross domestic product by deducting the quantum of tear and wear. ஒண்ணுமே இல்ல, நம்ம போன questionல net national product எப்படி எழுதினோம்? gross national product la depreciation minus பண்ணும். everybody listen with full focus. net national product la gross national product la depreciation minus பண்ணும் இல்லையா? இதுல குழம்ப ஒண்ணுமே இல்ல, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. gross national product la depreciation minus பண்ணா grossக்கு பதிலா net போடு, net national product கிடைக்கும். அதே மாதிரி gross domestic product la depreciation கம்மி பண்ணா net domestic product கிடைக்கும். ஓகேவா? gross domestic productல depreciation கம்மி பண்ணா net domestic product கிடைக்கும். is that clear for everybody? இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே clear-ஆ? yes. so grossல depreciation கம்மி பண்றப்போ நமக்கு net value வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்துப்பா personal income அப்படின்னா என்ன பார்த்தலாமா? what do you mean by personal income? Personal income is the total money income received by individuals and households of a country from all possible sources before direct taxes. என்ன தெரியுமா சொல்றாங்க? கவனிங்க. personal income அப்படிங்கிறது total money or income, மொத்தமா எங்க இப்போ நான் இருக்கேன், எங்க வீடு இருக்கு அப்படின்னா எனக்கோ எங்க வீட்டுக்கோ மொத்தமா என்னென்ன வருமானம்லாம் இருக்கு, சரியா? சோ அதுதான் டோட்டல் மணி ஆர் இன்கம் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல்ஸ்னா ஒரு தனிப்பட்ட ஆளு, நான் ஒரு தனி இண்டிவிஜுவல், நீ ஒரு தனி இண்டிவிஜுவல், உங்க அப்பா ஒரு தனி இண்டிவிஜுவல், உங்க அம்மா ஒரு தனி இண்டிவிஜுவல், இந்த மாதிரி தனித்தனி மனிதர்கள். அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னா நம்ம வீடு. ஓகே, ஸோ இந்த வீடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தமாக வீட்டு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த மாதிரி சில பேர் வந்து ரன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒரு அவங்களுடைய வீட்டை வந்து வாடகைக்கு விட்டு அந்த வாடகை காசு வந்து வரும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போய் நான் வந்து ஏர்னும் பண்ணலாம், நான் ஒரு வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் எனக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதோ ஒரு வீடை வந்து வாடகைக்கு விட்டு கூட அதோடைய இன்கம் வந்து எனக்கு வந்து சேரலாம். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்னா அது மட்டும் மீனிங் கிடையாது. இட் கேன் பி 𝑤𝑧𝑽𝑬. ஓகேவா? of a country from all possible sources before direct taxes. என்னென்ன பாசிபிள் சோர்சஸ்லாம் பணம் ஈட்டுதல், ஓகே, இந்த வருமானம், இந்த இன்கம் அப்படிங்கிறது இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்றோம், சரியா? ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன விதத்துலலாம் வந்து பணம் வந்து சேருதோ அதெல்லாம் தான் வந்து என்னென்னு சொல்றோம்? we are calling it as the personal income. ஓகே, இப்போ disposable income அப்படின்னா என்ன? disposable income means actual income which can be spent on consumption by individuals and families, thus it can be expressed as. இப்போ நல்லா வாங்க, பர்சனல் இன்கம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பர்சனல் இன்கம்ல எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 1000 rupees சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுனால நான் கம்மி அமௌண்ட் சொல்றேன், சரியா? 1000 rupees வருது அப்படின்னா இந்த 1000 rupeesல நீங்க என்ன பண்ணணும்? 1000 rupees தான் எனக்கு பர்சனல் இன்கம் வருது, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதுல நான் வந்து 10 ரூபா டாக்ஸ் கட்டிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டைரக்ட் டாக்ஸ் வந்து நான் அதுல கட்டிடுறேன் அப்படின்னா அந்த டாக்ஸ் பணம் நான் கொடுத்துருவேன். மீதி இருக்கிறதுல தானே நான் செலவு பண்ண முடியும், அதுதான் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா நான் செலவு பண்றதுக்கு, ஓகே, நான் செலவு பண்றதுக்கு என் கையில எவ்வளோ காசு இருக்கு, அதுதான் டிஸ்போசபிள் இன்கம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பர்சனல் இன்கம் வருது அப்படின்னா நான் டாக்ஸ் கொடுத்துட்டு மிச்சம் என் கையில இருக்கிறது தான் என்னது? டிஸ்போசபிள் இன்கம். இதுல எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா? டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? அகைன் நான் யாருக்கெல்லாம் இந்த டெப்ரிசியேஷன் புரியலையோ திருப்பியும் சொல்லித்தரேன். இன்கம் அண்ட் டெப்ரிசியேஷன், த மானிட்டரி வேல்யூனா ஒரு பணம் மதிப்பெண் ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு வேல்யூ, ஒரு பொருளுக்கு ஓகேடா இந்த ரிமோட் வந்து 100 ரூபா, இந்த மவுஸ் வந்து 150 ரூபா, அந்த மாதிரி ஒரு பொருளுக்கும் ஒரு மணி வேல்யூ இருக்குல்ல, அதான் வந்து இந்த மானிட்டரி வேல்யூ.
ஆஃப் அ அசட். அசட்னா என்ன தெரியுமா? நான் வாங்குற சொத்து. சொத்து தான் வந்து அசட். டிக்ரீசஸ், நான் ஏதோ ஒரு சொத்து வந்து வாங்குறேன்டா, ஆனா காலம் போக போக டைம் ஆக அதோட வேல்யூ வந்து கம்மியாகுதுன்னு வச்சுக்கோ. டிக்ரீசஸ் ஓவர் டைம் டியூ டு யூஸ், வியர், டியர், அப்சலசன்ஸ். ஓகே, வியர்னா நம்ம யூஸ் பண்றது, டியர்னா நம்ம யூஸ் பண்றதுனால அதுல ஒரு சில கிழியறது, ஒரு சில வேல்யூ வந்து கம்மியாகும் இல்லையா? அப்சலசன்ஸ் அப்படின்னா இதுக்கு மேல அது பயன்படாது அப்படின்னு வந்து சொல்றது. சரியா? ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம? டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாரு, உங்க அம்மாவோ உங்க பாட்டியோ தாத்தாவோ அந்த காலத்துல வந்து ஒரு லேண்ட் வாங்கி இருப்பாங்க. ஓகே, இப்போ 50 வருஷம்க்கு அப்புறமா ஆர் 10 வருஷம்க்கு அப்புறம், 20 வருஷம்க்கு அப்புறம், 50 வருஷம்க்கு அப்புறமா அந்த லேண்டோட வேல்யூ வந்து என்ன ஆயிருக்கு? நமக்கு இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. அப்போ அது டெப்ரிசியேஷன்ல வராது. ஓகே, கோல்டு, கோல்டோடைய வேல்யூ என்ன ஆகிருக்கு? நமக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து டெப்ரிசியேஷன்ல நமக்கு வராது. ரைட்? இதே வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கு. சரியா? நான் இப்போ எக்ஸாம்பிள், நான் 10 ரூபாய்க்கு ஒரு பென்னு வாங்குறேன். நான் அந்த பெண்ணு வாங்கிட்டு, இப்போ அதே தானே லேண்டும், நான் லேண்டு வாங்கிறேன், அதை 10 வருஷம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த லேண்டை நான் உங்ககிட்ட இப்போ நான் விற்கிறப்போ நான் வாங்கினதை விட அதிக காசுக்கு தானே உங்ககிட்ட நான் விற்கிறேன். அப்போ அது டெப்ரிசியேஷன் கிடையாது. ஆனால் நான் ஒரு பேனா வாங்குறேன், பாதி எழுதிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் உங்ககிட்ட அதே பேனாவை நான் திருப்பி விற்றா நீ நான் வாங்கின விலைக்கு எடுத்துப்பியா இல்லை கம்மி விலைக்கு எடுத்துப்பியா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கம்மி விலைக்கு தான் நான் வாங்கிப்பீங்க. அதோடைய வேல்யூ உனக்கு கம்மியாகுது தானே, சொல்ல போனால் நீ வாங்கவே மாட்டேன். அதுதான் டெப்ரிசியேஷன். ஓகே, ஐ எம் கெட்டிங் அ கார். நான் ஒரு கார் வாங்குறேன், 5 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்குறேன் எக்ஸாம்பிள். ஓகே, 5 lakhsக்கு ஒரு கார் வாங்குறேன். ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த காரை விற்கிறேன். 5 lakhsக்கு மேலே வைப்பேனா 5 lakhsக்கு கம்மியாக வைப்பேனா? கண்டிப்பாக 5 lakhsக்கு கம்மியாக தான் விற்க முடியும். அப்போ அது எதில் வரும்? டெப்ரிசியேஷன்ல தான் வரும். சரியா? புரிஞ்சுதா? ஓகேப்பா, சூப்பர். ஸோ இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா இந்த டிஸ்போசபிள் இன்கம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு வரக்கூடிய வருமானத்தில், பர்சனல் இன்கம்ல இந்த டாக்ஸ் மணியை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது டாக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே மீதி இருக்கிற காசு தானே நான் செலவு பண்ண முடியும். அதுதான் டிஸ்போசபிள் இன்கம். ஸோ செலவு பண்ணுறதுக்கு என் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதான் டிஸ்போசபிள் இன்கம். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ்பா. ஸோ இப்போ நம்ம சாப்டர் 1 முடிச்சிட்டோம். யாரெல்லாம் கிளாஸில் மேம் நான் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? எஸ், ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? எஸ்பா, சூப்பர். அக்வயரிங் மீனிங் கேட்குறீங்களா? அப்படின்னா எனக்கு கிடைக்கிறதுப்பா, நான் வாங்குறது எனக்கு கிடைக்கிறது, அதுதான் அக்வயரிங். ஓகே, அக்வயர்ட்னா என்னது? எனக்கு கிடைக்கிற அதுதான். ஓகே, வெரி குட். ஓகேப்பா, நெக்ஸ்ட்பா. ஸோ எக்கனாமிக்ஸ் சாப்டர் 2. இதுக்கப்புறம் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகலாம். டாப் 10 லார்ஜஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இன் இந்தியா இன் 2018. ஸோ 2018ல் நம்ம இந்தியாவில் வந்து எதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டாப்பான மல்டிநேஷனல் கம்பெனிஸ் MNCஸாக வந்து இருந்தது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சோனி கார்பரேஷன், நெட்டில், ஹியூலெஃப்ட் பேக்கர்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், டாடா குரூப், அண்ட் தென் சிட்டி குரூப், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், பெப்சி, IBM, கோகோகோலா. சரியா? இந்த 10 கம்பெனி வந்து 2018 பொறுத்த வரைக்கும் டாப் 10ஆக இருந்தது. இது உங்கள் புக்கில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது, எதுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. சரியா? எல்லாமே படித்த மாதிரி இருக்கா? அப்போ சூப்பர்டா. எல்லாமே படித்த மாதிரி இருக்கு அப்படின்னா ரொம்ப 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 சூப்பர். ஓகே, ஸோ சோனி கார்பரேஷன், நெட்டில், ஹியூலெஃப்ட் பேக்கர்ட், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், நெக்ஸ்ட் வந்து டாடா குரூப், சிட்டி குரூப், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், பெப்சி, IBM, கோகோகோலா. இதெல்லாம் தான் டாப் 10 மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா. எந்த இயர்ல அப்படின்னா 2018ல். சரியா? நெக்ஸ்ட்பா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் பயங்கரமாக ஹைலைட் பண்ணி பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை ஒரு வாட்டி குயிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரீகால் பண்ணிடலாம். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைநகரம் எங்கே இருக்குது? ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் எங்கே என்ன இருக்குது?
ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைநகரம் இருக்கு. பர்பஸ், பர்பஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? நோக்கம், யூஸ், என்ன யூஸ், என்ன பயன், என்ன நோக்கம். ஓகே, ரெகுலேஷன், இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் ட்ரேட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேடை ரெகுலேஷன் பண்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்பஸ். மெம்பர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், யார் யாரெல்லாம் அதில் இருக்கக்கூடிய குழு நபர் மெம்பர்ஸ் வந்து யார் யார் அப்படின்னா, டைரக்டர் ஜெனரல், 4 டெபுட்டி டைரக்டர் ஜெனரல். ஓகே, ஒரு டைரக்டர் ஜெனரல், 4 டெபுட்டி டைரக்டர் ஜெனரல், அதர் 600 அஃபீஷியல் ஸ்டாஃப் ஃப்ரம் அரவுண்ட் 80 மெம்பர் கண்ட்ரீஸ். ஒரு 80 நாடுகள்லேருந்து இருக்கக்கூடிய 600 அஃபீஷியல் ஸ்டாஃப். ஓகே, 80 கண்ட்ரீஸ், 80 கண்ட்ரீஸ்லேருந்து 600 அஃபீஷியல் ஸ்டாஃபும் இதில் வந்து இருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுதா? மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஃபயர், புரிஞ்சுதுன்னு சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க? டெபுட்டி டைரக்டர்னா டைரக்டருக்கு அடுத்த போஸ்ட் இருக்கிறவங்க தான் டெபுட்டி டைரக்டர். ஓகேவா? மீனிங்க்கெலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. பர்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷனும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடும் தான். அதில் யார் யாரெல்லாம் வந்து முக்கியமான மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னா, டைரக்டர் ஜெனரலும் 4 டெபுட்டி டைரக்டர் ஜெனரலும், ஒரு டைரக்டர் ஜெனரல், 4 டெபுட்டி டைரக்டர் ஜெனரல், அப்புறமா 600 அஃபிஷியல் ஸ்டாஃப் ஆஃப் 80 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், 80 நாடுகளுடைய 600 அஃபிஷியல் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகேவா? இப்போ குளோபலைசேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. வாட் யூ மீன் பை த டேர்ம் குளோபலைசேஷன்? புக் பேக்ல இதை படிச்சிருப்பீங்க. எல்லாரும் எனக்கு இப்போ சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். வாட் யூ மீன் பை த டேர்ம்? வாட் யூ மீன் பை த டேர்ம் குளோபலைசேஷன்? அதுவும் இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்களா? கண்டிப்பாப்பா. வாட் யூ மீன் பை த டேர்ம் குளோபலைசேஷன்? குயிக்கா எல்லாரும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியாச்சு இல்லையா? உங்களுக்கு சாட்ல, லைவ் சாட்ல பிடிஎஃப் இருக்கு. எல்லாரும் டவுன்லோட் பண்ணியாச்சா? இன்டகிரேஷன் ஆஃப் அ கண்ட்ரி வித் வேர்ல்ட் எக்கானமி. ஓகே, இன்டகிரேஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் எக்கானமி. ஓகே, ஆர்கியாக் அப்படி இருக்கா? நம்ம அந்த ஆர்கியாக் பத்தி படிப்போம். ஆர்கைக். ஓகே ஓகே, ஸோ ARCHAIC. ஓகே, ஆர்கியாக் ஸ்பெல்லிங் பார்த்துங்க, ARCHAIC. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் புக் பேக்ல அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த AI அப்படின்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த குளோபலைசேஷனுடைய ஹிஸ்டரி வெரி குட் பா. இன்டகிரேஷன் ஆஃப் கண்ட்ரி வித் வேர்ல்ட் எக்கானமி. இந்த வேர்ல்ட் எக்கானமியோடைய எல்லா மொத்த இன்டகிரேஷன் தான் நம்ம வந்து என்னென்ன சொல்றோம்? We are calling it as the globalization. ஸோ அதுக்கு வந்து 3 ஸ்டேஜஸ், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஆர்கைக் குளோபலைசேஷன், நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோ குளோபலைசேஷன். ஓகே, ஆர்கைக் குளோபலைசேஷன், ப்ரோட்டோ குளோபலைசேஷன், மாடர்ன் குளோபலைசேஷன். ஓகே, ஸோ ஆர்கைக் குளோபலைசேஷன், ப்ரோட்டோ குளோபலைசேஷன் அண்ட் மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ எப்படி இந்த குளோபலைசேஷன் உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு தான் பழங்காலத்தில் உருவானது ஆர்கைக். நெக்ஸ்ட் வந்து வந்தது வந்து ப்ரோட்டோ, அடுத்து வந்தது தான் இப்போ இருக்கிறதா வந்து மாடர்ன் குளோபலைசேஷன். ஸோ இது 3த்தையும் தனித்தனி கொஸ்டினாக கேட்கலாமா? கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து படிக்க போறோம். ஓகே, யா. ஸோ இப்போ வாட் யூ மீன் பை LPG, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு வந்து எழுதிடலாமா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா? ஸோ இந்த LPG அப்படின்னு நம்ம இந்த சாப்டர் ரிலேட்டடாக கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான அப்ரிவியேஷன் பார்த்துக்கோங்க. லிபரலைசேஷன், L ஃபார் லிபரலைசேஷன், தென் P ஃபார் privatization. Okay, P for privatization and G for globalization. So LPG க்கு full form என்ன? நான் இந்த question கண்டிப்பா கேட்பேன் கொஞ்சம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா. L for liberalization, P for privatization and G for globalization. ஓகேவா? சூப்பர். இப்போ MNC அப்படின்னா என்ன? இது உங்களுக்கு புக் பேக்லயும் இருக்கு இல்லையா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சில புக் இன்சைட் கொஸ்டின் இருக்கு. அது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டினை நான் நடத்திட்டு அதை நான் நடத்துறேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, சரியா? புரிஞ்சுதா? ஆமா, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க.
ஓகே. ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனி MNC உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? மல்டிநேஷ்னல் கம்பெனி இஸ் அ கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன். அது வந்து ஒரு கார்ப்பரேட்டான ஒரு ஆர்கனைசேஷன் which owns என்ன தெரியுமா? சொந்தம். எதெல்லாம் அது வந்து சொந்தம் கொண்டாடுது அப்படின்னு பார்க்கலாம். which owns or control production of goods and services in at least one country to other than its home country. Okay, so நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது நீங்க MNC மல்டிநேஷனல் கம்பெனி அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? வெளி ஒரு கண்ட்ரி கூட அட்லீஸ்ட் கண்டிப்பா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அது வந்து பண்ணும். சரியா? அப்படி ஒரு கம்பெனி ஓன் பண்றது தான் மல்டிநேஷனல் கம்பெனி. புரியலையா? இன்னொரு வாட்டி நம்ம படிக்கலாமா? ஓகே. ஸோ மல்டிநேஷனல் கம்பெனி இஸ் அ கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் விச் ஓன்ஸ் ஆர் கண்ட்ரோல். அது எதிர் வந்து அது தன்னை அவங்களே ஓனா ஒரு கம்பெனி வச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா வேற ஒரு கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர்ல வந்து இருக்கலாம். கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய ப்ரொடக்ஷன், எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன்ல இன் அட்லீஸ்ட் ஒன் கண்ட்ரி டு அதர் தேன் இட்ஸ் ஹோம் கண்ட்ரி. ஓகே, நம்மளுடைய ஹோம் கண்ட்ரிங்கிறது என்னது? நான் வாழக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் ஹோம் கண்ட்ரி. சரியா? இதை தாண்டி வெளிநாடுகளில் ஏதோ ஒரு நாடு, சரியா, என் கண்ட்ரி தாண்டி ஏதோ இன்னொரு ஒரு நாடும் சேர்ந்து, இன்னொரு ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் மல்டி நேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு வந்து சொல்றது. அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம்? மல்டி நேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ புரிஞ்சுதா? எஸ். MNC otherwise called as டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி. ஓகே, மல்டிநேஷனல் கம்பெனியை வேற எப்படியும் சொல்லலாமா? டிரான்ஸ்நேஷனல் கம்பெனின்னு சொல்லலாம், மல்டிநேஷனல் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் அதர் நேம்ஸ் ஆஃப் மல்டிநேஷனல் கம்பெனிஸ், டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி அண்ட் மல்டிநேஷனல் என்டர்பிரைசஸ். ஓகே, நெக்ஸ்ட் பா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ். ஓகே, ஸோ ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ் உடைய ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ் தான் நம்ம GATT அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ GATT அப்படிங்கிறதா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ். ஸோ GATT was signed by 23 countries in 1947. 1947ல வேற என்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வந்து நடந்தது? 1947ல வேற என்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வந்து நடந்ததுப்பா? எஸ், very good. India got independence, இல்லையா? So India got independence, very good. So GATT was signed by 23 countries சேர்ந்து சைன் பண்ணதான் வந்து GATT. இந்த 1947 நமக்கு ஞாபகம் வருது வந்து இந்தியா தான். அப்போ இந்தியா was the one of the founder members of GATT. அப்போ இந்த GATT-யை ஃபவுண்ட் பண்ண ஃபவுண்டர் மெம்பர்ஸ் அவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஃபவுண்டர் மெம்பர்ல ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர் வந்து யாரு? இந்தியா தான். ஓகே, இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் GATT. ஒன் ஆஃப் த அப்படின்னா இப்போ நிறைய ஃபவுண்டர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த நிறைய ஃபவுண்டர் மெம்பர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர் தான் இந்தியா. மொத்தமாக எத்தனை கண்ட்ரி? 23 கண்ட்ரி. ஓகே, GATTs அதாவது ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ். ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப் தான் இந்த GATT. பிரைமரி பர்பஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? அதோடைய முக்கிய நோக்கம் அப்படின்னா என்ன தெரியுமா? வாஸ் டு இன்க்ரீஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட். இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் அவங்களோட முக்கியமான ஒரு நோக்கம். எப்படி? பை ரெடியூசிங் வேரியஸ் டாரிஃப். ஓகேவா? இப்போ ஒரு கூட்ஸ் வந்து இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக மாற்றுறது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாதான் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரெடியூசிங் வேரியஸ் டாரிஃப்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் டாரிஃப்ஸை கம்மி பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாஸ் அண்ட் சப்சிடிஸ் while maintaining meaningful regulation. ஓகே, ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ல இருக்கக்கூடிய மல்டி விதமான
டாரிஃபோ, கோட்டாவோ, சப்சிடிஸோ இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு மீனிங்ஃபுல்லான ரெகுலேஷனா அர்த்தமுற்ற ஒரு சில ரெகுலேஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த GATT உடைய பிரைமரி பர்பஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த GATT 23 கண்ட்ரீஸால் சைன் பண்ணப்பட்டுச்சு. இந்தியா தான் அதில் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர். GATT உடைய பிரைமரி பர்பஸ் வந்து என்னது, இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டாரிஃப், கோட்டா இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு மீனிங்ஃபுல்லான ரெகுலேஷன்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி, இப்போ ஆர்கைக் குளோபலைசேஷன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ குளோபலைசேஷன், நெக்ஸ்ட் மாடர்ன் குளோபலைசேஷன். சரியா? ஸோ இதையும் நம்ம வந்து குயிக்காக வந்து பார்த்துட்டோம்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த குளோபலைசேஷனுடைய ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வந்தது தான் இந்த ஆர்கைக் குளோபலைசேஷன். ஸோ an early form of globalized economics and culture known as archaic globalization existed during Hellenistic age. ஓகே, Hellenistic age அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கும் ஒரு காலத்துக்கும் ஒரு ஏஜ் அப்படின்னு பேர் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த பேர் தான் இந்த ஹெலினிஸ்டிக் ஏஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைஸ்டு எக்கனாமிக்ஸ். இதுதான் வந்து மூத்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதாவது ஆரம்பத்தில் இந்த குளோபலைசேஷனுடைய இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தது தான், ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருந்தது தான் இந்த ஆர்கேக் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அண்ட் ஏர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் இந்த trade link between the Roman Empire, Parthian Empire and the Han dynasty made the commercial links between these power inspire the development of the Silk Road. Okay, so இந்த ஆர்கைக் குளோபலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அதில் வந்து லிங்க் ஆகி இருக்காங்க அப்படின்னா ரோமன் எம்பையர், ரோமனுடைய கம்ப்ளீட் எம்பையர், பார்த்தீனியன் எம்பையர், ஹான் டைனாசிட்டி. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து எங்கே படிச்சிருக்கோம், ஹான் டைனாசிட்டிலாம் இது எல்லாத்தையுமே நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் அதோடைய பேர்லாம் நிறையா வந்து மாறி போச்சு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு லிங்க், இவங்களுக்குள்ள ஒரு ட்ரேடு லிங்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆர்கைக் குளோபலைசேஷனில் நடந்துச்சு. அதனால் வந்தது தான் இந்த சில்க் ரோட். இப்போ அடுத்து வந்து ப்ரோட்டோ குளோபலைசேஷன். ஸோ ப்ரோட்டோ குளோபலைசேஷன் பார்த்தீங்கன்னா it was characterized by the rise of maritime European empires. Maritime European empires அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, இப்போ கடல் வழியா, ஓகே, ஸோ இப்போ வந்து கனெக்டட் வித் சி ஆர் ஷிப்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஷிப்பு மூலமாக கனெக்ட் ஆகி இருக்கு, இல்லைனா ஒரு சி மூலமாக, ஓகே, ஒரு சி மூலமா ஒரு கடல் மூலமா கனெக்ட் ஆகி இருக்கிறதா மேரிடைம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ மேரிடைம் யூரோப்பியன் எம்பையர். ஸோ இந்த யூரோப்பை சுற்றி கடல் வழியாக என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இந்த 16th and 17th century. ஓகே, 16th and 17th centuryல இது வந்து நடந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் வந்து 18th 19th centuryல. ஓகே, ஸோ 16th 17th centuryல first the Portuguese and Spanish Empire and the Dutch and British Empire. ஸோ போன இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க, ரோமன், பார்த்தீனியன், ஹான் டைனாசிட்டி. ஞாபகம் இருக்கா? கவனிக்கிறீங்களா? ஆன்சர் கொஸ்டின் கேட்கலாமா? ரோமன், பார்த்தீனியன் அண்ட் ஹான் டைனாசிட்டி இவங்க 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கைக் குளோபலைசேஷனில் வந்து லிங்க் ஆனாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், டச்சு, பிரிட்டிஷ். போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், டச்சு, பிரிட்டிஷ்லாம் வந்து இந்த ப்ரோட்டோ குளோபலைசேஷனில் 16th 17th centuryல வந்து லிங்க் ஆனாங்க. இந்த 17th centuryல globalization become private business phenomenon like British English East India Company. இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஏன்னா இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் வந்து ஆக்கிரமிக்கிறப்போ என்ன வந்தாங்க, இந்த ட்ரேடுன்னு சொல்லி தான் உள்ள வந்தாங்க இல்லையா? அப்போ கொண்டு வந்தது நம்ம இந்தியாவுக்கு தான் இந்த English East India Company. So was the first multinational company. Okay, so proto globalization தான் பிரிட்டிஷ் வந்து இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து கொண்டு வராங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனியாக நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா?
எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மாடர்ன் குளோபலைசேஷன். ஸோ இந்த மாடர்ன் குளோபலைசேஷன் வந்து 18th and 19th செஞ்சுரியில் வந்தது. ஓகே, 18th and 19th செஞ்சுரியில் வந்தது. There are two main points in the global trade in this century. Okay, as well as the capital அப்படின்னா முதலீடு அப்படின்னு அர்த்தம். முக்கியமா 2 பாயிண்ட் இருக்காண்டா, அது என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எது எதுலாம் அப்படின்னா கேபிட்டல்னா முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் ஆல்சோ த சேம் டேர்ம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலும் எதையும் நம்ம வந்து காசை வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் த எக்கானமி. ஓகே, அண்ட் த எக்கானமி. And another one is the global trade in the 20th century shows a higher share of trade in merchant production. Merchant production அப்பதான் வந்து பயங்கரமா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பொருளை போய் வித்துட்டுலாம் வருவாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து மர்ச்சன்ட் அப்படின்னு வந்து சொல்றது. ஓகே, ஸோ கடல் வழியா ஒரு பொருள் போய் விற்கிறது, இல்லை லேண்ட் வழியா ஒரு பொருள் போய் விற்கிறது அப்படின்னா யார் இந்த ட்ரேடை பண்றாங்க அவங்கள தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, மர்ச்சன்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, growth of trade in services and the rise of production and trade by multinational firms. ஓகேவா? ஸோ பயங்கரமா அபரிவிதமா ஒரு விதமான வந்து முதலீடு, கேபிட்டலா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், எக்கானமியா இருக்கட்டும், இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து பயங்கரமா பில்ட் ஆனது நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறது வந்து இந்த மாடர்ன் குளோபலைசேஷன்லேருந்து தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாப்டர் 3 போகிறோம். இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில சாப்டர்ஸ்க்கே நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ யாரெல்லாம் வந்து கிளாஸ்ல ஸ்டார்டிங்லேருந்து கவனிச்சுட்டு இருக்கீங்களோ டக்குன்னு ஒரு ஃபயர் போடுங்க. நம்ம சாப்டர் 3 கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் சாப்டர் 3, 4, 5 செம்ம இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4ம் 5 தான் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா பாருங்க, அதுக்கப்புறமா ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் வந்து பாருங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் நம்ம படிக்க போறோம். டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, அப்புறம் கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நம்ம படிக்க போறோம். ஓகே, ஸோ சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் ஒரு குட்டி ஃபயர் போட்டுடலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்காங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, PDF டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர்ப்பா. ஸோ சாப்டர் 3ல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னா என்ன? இந்த கொஸ்டின் கண்டிப்பா நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இஸ் அ பிரைஸ் ஃபிக்ஸட் பை அ எக்ஸ்பர்ட் குரூப் ஃபார் அ பர்டிகுலர் கிராப். ஓகே, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு பிரைஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? பிரைஸ் டாக், விலை மதிப்பெண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஃபிக்ஸட் பை அ எக்ஸ்பர்ட் குரூப். யாரும் நார்மலா ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மினிமல் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? யார் வந்து பிரைஸ் பண்ணுவாங்க, யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் அ பர்டிகுலர் கிராப், ஒரு பர்டிகுலர் கிராப்புக்கு. ஓகே, ஒரு பர்டிகுலர் பயிருக்கு. பை கன்சிடரிங் வேரியஸ் காஸ்ட் இன்வால்வ்ட் இன் கல்டிவேஷன். ஓகே, அந்த கிராப்பை வந்து விளைவிக்கிறதுக்கு, அந்த கிராப்பை வந்து கல்டிவேட் பண்றதுக்கு நிறைய செலவு இருக்கும். லேண்டுடைய காஸ்ட் இருக்கும், தண்ணி இரிகேஷனுக்கான காஸ்ட் இருக்கும், சீடுடைய காஸ்ட் இருக்கும், லேபர்ஸ் இருக்காங்கன்னா லேபர்ஸுடைய காஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, அதுக்கு நம்ம வாங்கக்கூடிய உரம்லாம் வாங்குவோம் இல்லையா, அதுடைய காஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம எல்லாமே பண்றோம் அப்படின்னா நிறைய அதில் வேஸ்டேஜ் இருக்கும், வேஸ்டேஜில் நிறைய லாஸ் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு கிராப்பு அது மொத்தமாக அறுவடையாகி வர வரைக்கும் என்னென்னலாம் செலவு இருக்கும் அந்த செலவெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு ஒரு பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. After announcing the minimum support price, the state will open procurement centers in places where these crops are widely grown. ஓகே, ஸோ ஒரு கிராப்புக்கு எனக்கு வந்து இவ்வளோதான் செலவாகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் MSPயை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த பிளேசஸில் போயிட்டு இந்த கிராப்ஸை வந்து பயங்கரமாக விளைவிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
However, the farmers are free to sell in the open market if they get a better price for their crop produce. Okay, so நீ என்ன பண்ணலாம், ஓகே அந்த ஸ்டேட்ல போயிட்டு அவங்க கூட சேர்ந்தும் அந்த கிராப்பை வந்து விளைவிக்கலாம். இல்லைனா ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம், ஓப்பன் மார்க்கெட்ல அதை விட அந்த மினிமல் சப்போர்ட் ப்ரைஸை விட ஒரு அதிக அளவுக்கு விற்க முடியுது அப்படின்னா அங்கே போயும் வந்து விற்றுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த மினிமல் சப்போர்ட் ப்ரைஸை விட அதிக விலைக்கு வருது அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம சூப்பராக வந்து விற்கலாம். ஓகே, ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னா வாங்கிக்கிறது. சாய், ப்ரொக்யூர்மெண்ட்னா நான் கொண்டு வருது, நான் வாங்கிக்கிறது, அதை தான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். On the other hand, if the open market price is lower than the MSP, the farmers would get a assured price by selling their products to FCI. Okay, so இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிராப் இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரியாது, பட் எக்ஸாம்பிள் ஒரு அரிசி, ஒரு கிலோ அரிசி வந்து 25 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மினிமல் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது, ஒரு கிலோ அரிசி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு செலவு அது இது போக மினிமம் அந்த விவசாயி கையில் ஒரு 25 ரூபா கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது. சரியா? ஆனால் அந்த விவசாயியால் மார்க்கெட்டில் கடையில் உழவர் சந்தை எங்கேயோ போயிட்டு வந்து அவரால் அதை விட ஒரு பெட்டர் ப்ரைஸுக்கு செல் பண்ண முடிஞ்சா அவர் செல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் என்ன பண்ணலாம், அதே 25 ரூபா அதை விட அதிகமாக ப்ரைஸுக்கு போல அதை விட கம்மி ப்ரைஸுக்கு தான் விற்குது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்டேயே அந்த மினிமல் சப்போர்ட் ப்ரைஸுக்கு அவர் வந்து விற்றுக்கலாம். சரியா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மினிமல் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? மினிமல் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கிராப்பு விளைவிக்க எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராப்புக்கும் ஒரு விலை வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஒரு விலை வந்து அசர்டைன் பண்ணுவாங்க, இதுக்கு இவ்வளோதான், இதுக்கு இவ்வளோதான், இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் மார்க்கெட்டில் ஃபார்மர்ஸ்க்கு அதை விட நல்ல விலை கிடைக்குதுன்னா அவங்க அங்கே போய் விற்றுக்கலாம். இல்லை அதை விட கம்மி விலைக்கு தான் எடுக்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கே கவர்மெண்ட் எஃப்எஸ்ஐ கிட்ட அவங்க வந்து விற்றுக்கலாம். சரியா? புரிஞ்சுதா? எஸ், ஓகேப்பா. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடு. ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடு வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. November 1, 2016. ஓகே, November 1, 2016 தான் இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? எங்க கொண்டு வந்தாங்க, இந்தியாலயா? இல்லை, தமிழ்நாடுல. ஓகே, ஸோ தமிழ்நாடுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஆஃப்டர் ஹோல்டிங் அவுட் ஃபார் 3 years. ஓகே, ஸோ ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி தான் இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து தமிழ்நாடுல 2016 பாஸ் பண்ணாங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போரும். 2016 தான் தமிழ்நாட்டில் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. பஃபர் ஸ்டாக் அப்படின்னா என்ன? த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுதான் FCI. என்ன பார்த்தோம், இந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து அந்த மினிமல் சப்போர்ட் ப்ரைஸுக்கு அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய பொருளை வந்து இந்த FCI கிட்ட வித்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த FCI தான் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, அந்த FCI தான் என்னது அப்படின்னா இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா purchases wheat and rice from farmers in states where there is surplus production. என்ன தெரியுமா, இப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் சர்ப்ளஸா, அதாவது நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களால விற்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட்டில் டிமாண்ட் வந்து 10 கிலோ ரைஸ் தான், ஆனால் ஃபார்மர் என்ன பண்ணிட்டாங்க, 15 கிலோ ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த 5 கிலோ ரைஸை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த FCIயில் போயிட்டு நான் விற்றுக்கலாம். ஓகே, இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிப்பாங்க, அவங்க வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட காசு கொடுத்து இந்த மினிமல் காஸ்ட்டை கொடுத்து வாங்கிப்பாங்க. சரியா? ஸோ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிப்பாங்க, தே பர்ச்சேஸ் வீட் அண்ட் ரைஸ். ஏன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேபிள் உணவே வந்து வீட். சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேபிள் உணவு வந்து ரைஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து இந்த FCI வந்து வாங்கி வச்சுப்பாங்க. The farmers are paid a pre-announced price for their crops. This is called as minimal support price. நம்ம பார்த்தோம்ல, எக்ஸ்பர்ட்லாம் சேர்ந்து
அந்த கிராப்பை கல்டிவேட் பண்ண இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ண ஒரு ப்ரைஸ் தான் மினிமல் சப்போர்ட் ப்ரைஸ். அந்த மினிமல் சப்போர்ட் ப்ரைஸை கொடுத்து தான் வாங்கிப்பாங்க. அதை மினிமல் சப்போர்ட் ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராப் எல்லாம் கல்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் ப்ரீ அனௌன்ஸ்டு ப்ரைஸ். The MSP is declared as the government every year before the sowing season. Sowing season அப்படின்னா என்ன தெரியுமா? சோ அப்படின்னா வந்து நடுறது. எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல, நீங்கள் யாராவது கரெக்டாக தெரிஞ்சால் சொல்லுங்கள். சோ அப்படின்னா வந்து விளைவிக்கிறதா, நடுறது. நம்ம சீடெல்லாம் போடுவோம்ல, மண்ணில் வந்து சீடெல்லாம் வந்து போடுவோம்ல, அதுதான் வந்து சோவிங். கரெக்டான தமிழ் வார்த்தை கிடைச்சா வந்து சொல்லுங்கள். ஓகே, நடுறது, நாற்று நடுறது சொல்லுவோமா, என்ன சொல்லுவோம்? To provide incentives to farmers for raising the production of these crops. ஓகேவா? ஸோ இந்த எம்எஸ்பியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து நடுறதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதைத்தல் கரெக்ட் ராஜ்குமார், கரெக்ட். நம்ம இதெல்லாம் அவங்க வந்து இந்த நெல்லெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு நடுவில் ஏதாவது காசு தேவைப்பட்டால் கூட அந்த காசு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த பர்ச்சேஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் கிரானரிஸ். கிரானரிஸ்னால் என்ன தெரியுமா? அந்த அரிசி, நெல் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் தான் வந்து கிரானரிஸ். ஓகே, ஸோ இப்போ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா என்னன்னு படிக்கலாமா? மேம் இன் வேதாந்து சென்டர் கால்ட் மீ ஃபார் டுமாரோ எக்ஸாம். மேம் எக்ஸ்பிளைன் அபவுட் how we want write a single girl. சத்தியமாக தெரியாதுடா என்ன எக்ஸாம் அப்படின்னு எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி பாருங்கள், சரியா? ஓகே, சோவிங்னா விதைத்தல், கரெக்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, பிபிபி. Purchasing power parity is an economic theory that estimates the amount that needs to be adjusted to price for an item. அதாவது PPP can be used to compare countries' income levels and other relevant economic data concerning the cost of living or possible rate of inflation and deflation. So, purchasing power parity அப்படின்னா என்ன தெரியுமா? அது வந்து ஒரு அளவுகோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். PPP அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் தியரி. இட் இஸ் எக்கனாமிக் தியரி. அந்த தியரி வந்து எதை எஸ்டிமேட் பண்ணும், எதை வந்து அளவிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the amount that needs to be adjusted to the price of an item. ஒரு ஐட்டம்க்கு, ஒரு பொருளுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமா? ஓகே, பெட்ரோலுக்கு ஒரு விலை இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை நான் அதை வந்து கம்மி பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து அளவு எடுத்து பார்க்கும். எப்படியெல்லாம் அதை வந்து ஒரு பொருளுக்கு வந்து நீங்கள் விலை ஏற்றணுங்க, இல்லைங்க அரிசி விலை இந்த மாதம் ஏறுதுங்க, இல்லை வந்து எனக்கு இதோடைய விலை வந்து எனக்கு கம்மியாகும், அதை வந்து எப்படி வந்து டினோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? எதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோடைய இன்கம் லெவல், அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இன்கம் லெவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். நம்ம வாழறதுக்கு எவ்வளோ செலவாகுது, நமக்கு எவ்வளோ இன்கம் வருது. காஸ்ட் ஆஃப் லிவிங்னா நம்ம வாழறதுக்கு எவ்வளோ செலவாகுது, நம்ம ஒரு பொருளும் வாங்குறதுக்கு எவ்வளோலாம் செலவாகுது. ஆர் பாசிபிள் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? இப்போ ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய ப்ரைஸ் வந்து சஸ்டெயினபிளா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோடைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளேஷன். இதே அதே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய ப்ரைஸ் வந்து போக போக டிக்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா அது வந்து டீஃப்ளேஷன். சரியா? இன்ஃப்ளேஷன்னா ப்ரைஸ் அதிகமாகிறது, டீஃப்ளேஷன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கம்மி ஆகுறது. சரியா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். ரீசென்ட்லி இந்தியா பிகேம் த third largest economy in terms of purchase power parity. So இந்த purchase power parityல இந்தியா வந்து third largest வந்து இருக்கு. China became the largest economy, pushing the US to the second position. So first இதுல வந்து யார் வந்து இருக்காங்க அப்படின்னா சைனா இருக்காங்க. இந்த purchasing power parityல first positionல சைனா, செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ், தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இருக்கு. ஓகே, தேர்டு வந்து இந்தியா வந்து இருக்கு. ஸோ மக்களுடைய வருமானம், இன்கம்
காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு தேவைப்படக்கூடிய காஸ்ட், இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸா கருத்தில் கொண்டு ஒரு கூட்ஸ் உடைய பிரைஸை ஃபிக்ஸ் பண்றது இந்த பர்ச்சேஸ் பவர் parity அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் PPP. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ பாஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியாவில் 2013 பாஸ் ஆச்சு. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து இந்தியாவில் வந்து எப்போ பாஸ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் ஆன் 2013. ஓகே, இப்போ நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி, இந்த நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி எப்போ பாஸ் ஆச்சு? 2018. Okay, the new agriculture policy is based on export agricultural goods was announced by the central government in. அதெல்லாம் எந்தெந்த இயர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உங்க புக்கு பின்னாடி ரொம்பவே இம்பார்ட்டன்ட், சம்மரியில் கொடுக்கப்பட்டதுனால இதெல்லாம் ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி வந்து 2018, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி வந்து 2013. ஓகே, இப்போ நம்ம சாப்டர் 4 போலாமா? ஸோ ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் சாப்டர் 4 and 5 தான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் கேட்டது எல்லாமே நம்ம வந்து சேஃபர் சைடுக்கு படிச்சிட்டீங்கன்னா சூப்பர் குட். ஆனால் இதுக்கப்புறம் கிளாஸ் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்டர் 4 வந்துட்டோம். எல்லாரும் ஒரு ஃபயர் போடுங்க குயிக்கா, எல்லாரும் குட்டியா ஃபாஸ்டா ஒரு ஃபயர் போடுங்கப்பா. போலாமா? ஃபாஸ்டா முடிச்சிடலாமா இன்னைக்கு? அப்போ இன்னைக்கு இதை முடிச்சுட்டு தான் நம்ம கிளாஸை முடிக்கிறோம். போலாம். வெரி குட். யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சா? எஸ், சாப்டர் 4 போயிடலாமா? ஓகேப்பா. ஸோ சாப்டர் 4ல நம்ம பார்த்தோம்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு. வாங்க, ஸோ ஐ ஷோ யூ அகெயின். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க? ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் ஆல்ரெடி கேட்டாங்க. பப்ளிக்ல பாரு 23-22ல ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ். அப்போ பி அலர்ட், எவ்ரிபடி பி வெரி அலர்ட். அப்போ இந்த வருஷம் என்ன கேட்கலாம்? இந்த 2 டாக்ஸ் இதே கொஸ்டின் வரலாம், இல்ல வேற டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் கேட்கலாம். அப்போ நான் இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லி தரக்கூடிய எல்லா டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸையுமே சூப்பரா படிச்சிருங்க. ஓகே, இதுக்கப்புறம் கிளாஸ் சூப்பர் இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ எவ்ரிபடி லிசன் வித் ஃபுல் ஃபோக்கஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் சாப்டர் 4 விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் பப்ளிக். பப்ளிக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் எதுக்கு? கம்பல்சரி கொஸ்டினுக்கு. எதுக்குப்பா? இந்த கம்பல்சரி கொஸ்டினுக்கு. ஓகே, சம. ஸோ போலாம். ப்ராக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னா என்ன பசங்களா? இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க. ஏன் படிச்சிருப்பீங்க தெரியுமா? ஏன்னா டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் 5 மார்க்ல படிச்சிருக்கோமா? கரெக்ட். ஆனாலும் நான் சொல்லித்தர போறேன். ஏன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா 2 வருஷம் பப்ளிக்ல டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா இது வரும் தெரிஞ்சுமே நம்ம எக்ஸாம்ல விட்டுறக்கூடாது இல்லையா? சூப்பர். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. நம்ம என்ன பண்ணலாம்? சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, யா. ஸோ ப்ராக்ரெசிவ் tax rate is one in which the rate of taxation increases as the tax base increases. In the case of progressive tax, when income increases, tax rate also increases. ஒண்ணுமே இல்லடா, நல்லா கவனியே. இன்கம் அதிகமாச்சுன்னா டாக்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. வருமானம் அதிகமாக டாக்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ரிக்ரெசிவ் டாக்ஸ். ஓகே, ஸோ ரிக்ரெசிவ் டாக்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட். ஓகே, ஹையர் த ரேட் ஆஃப் டாக்ஸ், லோவர் த இன்கம் குரூப்ஸ். ஓகே, ஸோ இன்கம் அதிகமாக டாக்ஸ் அதிகமாச்சுன்னா அது வந்து ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். இதே இன்கம் கம்மியாயிடுச்சு ஆனா டாக்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து ரிக்ரெசிவ் டாக்ஸ். ஓகே, ஸோ ப்ராக்ரெசிவ் டாக்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? அதுதான் ரிக்ரெசிவ் டாக்ஸ். ஓகே, ரெண்டும் வேணாம்ப்பா. இன்கம் அதிகமாகுது டாக்ஸும் அதிகமாகுது, அது ப்ராக்ரெசிவ். இன்கம் அதிகமாகுது ஆனா டாக்ஸ் கம்மியாகுது, சாரி இன்கம் கம்மியாகுது டாக்ஸ் அதிகமாகுது, அப்படியே ப்ராக்ரெசிவ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து ரிக்ரெசிவ் டாக்ஸ். சரியா? யாருக்காவது ஏதாவது திருப்பி ரீகால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. டவுட் செக்ஷன் சாப்டர் முடிச்சுட்டு வச்சுக்கலாமா? ஆர் உங்க யாருக்காவது வந்து டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு சொல்லுங்கப்பா.
Do you have any doubts right now? Do you have any doubts right now? Continue பண்ணிடலாம் doubts இல்லைனா. அப்போ என்ன doubt? என்ன confusing டா? Okay, if you have any doubts, சொல்லுங்க. No doubts. Okay, then we will continue. யாருக்கு டவுட் இருக்கோ அந்த டவுட்டை போடுங்க. அந்த டவுட்டை போட்டு ஏதாவது ஃபயர் போட்டிங்கன்னா நான் அது என் கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு படும். சரியா? ஓகேப்பா. ஸோ இப்போ ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? Tax levied on goods and service in a fixed portion is known as proportionate tax. All taxpayers contribute the same proportionate of their income. Okay? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டேக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னா வந்து என்னது? ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் இன்கம்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து இருக்கும் இல்லையா? எல்லாருமே வந்து சேம் பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸஸ் தான் வந்து பே பண்ணுவாங்க. அதுதான் என்னது? ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸ். அதுக்கு பேர் தான் வந்து என்னது? ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸ். ஸோ எவ்ரிபடி பேஸ் சேம் ப்ரப்போர்ஷன் ஆஃப் டாக்ஸஸ். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்? ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். சப்சிடிஸ்னா என்ன மேம்? சப்சிடிஸ்னா வந்து என்ன தெரியுமா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபார்மர் அப்படின்னு வச்சுக்கோ, ஆர் நான் வந்து ஏதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு அமௌண்ட்டால், ஒரு தொகையால் கவர்மெண்ட் வந்து எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்பை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? சப்சிடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்சிடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஓகே, யா. ஸோ அடுத்துப்பா டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன? டைரக்ட் டேக்ஸ் இஸ் அ டேக்ஸ் பெய்ட் டைரக்ட்லி டு தி யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா லோக்கல் கவர்மெண்ட். ஓகே, நமக்கு இப்போ இங்கே இருக்கிறது வந்து லோக்கல் கவர்மெண்ட் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா? ஸோ டைரக்ட் டேக்ஸ்னா என்ன? நான் யூனியன் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை லோக்கல் கவர்மெண்ட்டுக்கோ டைரக்டாக நான் தரக்கூடிய டேக்ஸ் தான் டைரக்ட் டேக்ஸ். ஓகே, சச் ஆஸ் இன்கம் டேக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் நான் எய்தர் யூனியன் கவர்மெண்ட்டு கிட்ட கொடுப்பேன், இல்லைனா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிட்ட கொடுப்பேன், இல்லை லோக்கல் கவர்மெண்ட்டு கிட்ட கொடுப்பேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட் டாக்ஸஸ்ல வந்து யார் யாரெல்லாம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்ட் டாக்ஸஸ்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து வராங்க? ஃபாஸ்டா சொல்லுங்க எனக்கு சாட்ல. இன்கம் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். ஓகே, ஸோ இன்கம் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லாம் வந்து டைரக்டா நான் எதர் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை யூனியன் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தருவேன். நெக்ஸ்ட் பாருங்க, இன்கம் டாக்ஸ் அப்படின்னா என்ன? Income tax is a tax paid by individuals. Individualsனா ஒரு தனிப்பட்ட நபர் தான் individuals அப்படின்னு சொல்லுவோம். And business. ஓகே, ஒரு தனிப்பட்ட நபர் தான் individuals அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா business. ஓகே, நான் ஏதோ ஒரு business வச்சு ரன் பண்ணுறேன், அதில் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கும் நான் என்ன பண்ணணும்? டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் பேஸ்ட் ஆன் earned and unearned income. ஓகே, நான் சம்பாதிச்சு வரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, நான் சம்பாதிக்காம வரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, அதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்ஸ் கட்டணும். சரியா? ஸோ ஏர்ன் ஆர் அன்ஏர்ன்ட் இன்கம். இன்கம்னா என்ன? வருமானம் இல்லையா? ஸோ எனக்கு வரக்கூடிய எல்லா வருமானத்துக்குமே வாட் ஐ ஹாவ் டு டூ? ஐ ஹாவ் டு பே த டாக்ஸ். அதுதான் இன்கம் டாக்ஸ். இன்கம்க்கு எனக்கு வரக்கூடிய இன்கம், வருமானத்துக்கு கட்டக்கூடிய வரி தான் வருமான வரி. அடுத்து லோக்கல் டாக்ஸ் அப்படின்னா என்ன? லோக்கல் டாக்ஸ் இஸ் a tax charged by local government. லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, லோக்கல் கவர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லோக்கல் கவர்மெண்ட். such as a city or a country. ஓகே, ஸோ அது வந்து மாறும். ஒரு இடத்துல லோக்கல் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லலாம்? நான் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறதா இருக்கலாம், ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது வந்து பே பண்ணுறதா இருக்கலாம். சரியா? ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? லோக்கல் டாக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ராஜ்குமார் 8:30க்கு தானடா தமிழ் லைவ், முடிச்சிடலாம். பிஃபோர் 8:30 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா?
ஓகேவா? ஸோ சார் வேணா கொஞ்சம் உங்களுக்கு பிரேக் கொடுக்க சொல்லிடலாமா சார்? 5 minutes பிரேக் கொடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தமிழ் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இஃப் வி ரீட் த பிடிஎஃப் 28th question கேன் வி அட்டெண்ட் மேம்? கண்டிப்பாடா. எக்கனாமிக்ஸ்லேருந்து என்னெல்லாம் பாசிபிளாக கேட்க வாய்ப்பு இருக்கோ நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் கஷ்டமாக கேட்கணும் இந்த வாட்டி பசங்களுக்கு, கொஞ்சம் நம்ம வந்து டஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலேருந்தோ சிவிக்ஸ்லேருந்தோ ஜியாகிரஃபிலேருந்தோ கேட்கலாம். எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோ. சம்மரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் எண்டில் இருக்கிற சம்மரிலேருந்து கேட்பாங்க. அந்தந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணிலாம் ஒரு சில விஷயம் அந்த சாப்டரோட நடுவில்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலேருந்து கேட்குறாங்க. கிளாசரியில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே அதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது இருக்குன்னா படிச்சிருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் இருக்குல்ல, 5 மார்க்கில் நீ இந்த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்லாம் படிப்பல்ல, அந்த 5 மார்க்லேருந்து ஒரு கொஷினை வந்து என்ன கேட்கலாம், இந்த மாதிரி கம்பல்சரி கொஷினாக கேட்கலாம். சரியா? கவனிங்க. என்டர்டைன்மெண்ட் tax is a duty that is charged by the government on any source of entertainment provided. ஓகே, ஸோ என்டர்டைன்மெண்ட் மூலமாக வரக்கூடியது என்டர்டைன்மெண்ட்டால் நீங்கள் கட்டக்கூடிய டாக்ஸ் தான் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். எதெல்லாம் வந்து வரலாம்? மூவி டிக்கெட். நம்ம ஏன் ஒரு படம் பார்க்க போகிறோம்? என்டர்டைன்மெண்ட்டுக்காக, ஜாலிக்காக போகிறோம் இல்லையா? ஸோ அந்த மூவிக்காக நீங்கள் பே பண்ணுற டாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். டிக்கெட்ஸ் டு அம்யூஸ்மெண்ட் பார்க், தீம் பார்க்லாம் சொல்கிறோம் இல்லையா? நிறையா இந்த எம்ஜிஎம், வீகாலேண்ட், ஒண்டர்லா, பிளாக் தண்டர், இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் இருக்குது. எக்ஸிபிஷன்ஸ். ஓகே, எக்ஸிபிஷன்ஸ்னால் வந்து என்னது? எக்ஸிபிஷன்ஸ் தமிழில் என்னப்பா? எஸ், கண்காட்சி. கரெக்டா? ஸோ இந்த கண்காட்சி அதெல்லாம் வந்து நடக்கும் இல்லையா? பொங்கலுக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷன்ஸ் அண்ட் ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். ஓகே, ஸோ இப்போ கிரிக்கெட்லாம் நடக்குது, ஃபுட்பால் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், இது மூலமாலாம் கலெக்ட் ஆகக்கூடிய டாக்ஸஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எனி என்டர்டைன்மெண்ட் மூலமாக கலெக்ட் ஆகக்கூடிய டாக்ஸஸ் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். ஓகே, ஸோ அது மூவி டிக்கெட்ஸாக இருக்கலாம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மூலமாக வந்ததாக இருக்கலாம், எக்ஸிபிஷன்ஸாக இருக்கலாம், ஆர் ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம். எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா என்ன? An excise duty is any duty on manufacturing goods levied. Levied அப்படின்னா என்ன தெரியுமா வந்து அர்த்தம்? levied அப்படின்னா வந்து அஃபீஷியலாக டிமாண்ட் பண்ணுறது தான் வந்து levied அப்படின்னு அர்த்தம். அஃபீஷியலாக டிமாண்ட் பண்ணுறது தான் levied அப்படின்னு அர்த்தம். And excise tax is any duty on manufactured goods levied at the moment of manufacture. Okay, rather than at sale. Okay, ஒரு ப்ராடக்ட் வந்து நான் விற்கிறப்போ வரக்கூடிய டாக்ஸ் இல்லை, அந்த ப்ராடக்டை நான் தயாரிக்கிறப்போவே. ஓகே, பொருட்காட்சி. கரெக்ட். அந்த ப்ராடக்டை வந்து நான் தயாரிக்கிறப்போவே, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறப்போவே இருக்கக்கூடிய டாக்ஸஸ் தான் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருக்கக்கூடிய டாக்ஸ் தான் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ நடக்குது? மேனுஃபேக்சர் பண்ணுறப்பவே வரது எக்ஸைஸ் டியூட்டிடா, நான் விற்கிறப்போ வரது வந்து டாக்ஸ். சரியா? புரிஞ்சுக்கோ. ராதர் தேன் சேல், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேனுஃபேக்சர் அப்பவே வந்துடும். அந்த ப்ராடக்டை நான் மேனுஃபேக்சர் பண்ணுறப்பவே இருக்கக்கூடிய டாக்ஸ் தான் எக்ஸைஸ் டியூட்டி. அதை நான் செல் பண்ணுறப்போ வரது வந்து வேற டாக்ஸஸ். அது ஒன்றுக்கு பேர் மாறும். எக்ஸைஸ் இஸ் டிப்பிக்கலி இம்போஸ்ட் இன் அடிஷன் டு த இன்டைரக்ட் டாக்ஸஸ் அஸ் சேல்ஸ் டாக்ஸ். நான் சேல்ஸ் பண்ணுறப்போ, இப்போ நான் ஒரு கார் தயாரிக்கிறேன், அதை சேல் பண்ணுறப்போ நான் கட்டக்கூடிய டாக்ஸ் வந்து சேல்ஸ் டாக்ஸ். ஓகே, ஆனால் நான் அதை வந்து தயாரிக்கிறப்பவே, சரியா, அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தயாரிக்கிறப்பவே நான் கட்டக்கூடிய டாக்ஸஸ் தான் வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் த எக்ஸைஸ் டியூட்டி. இட் இஸ் கால்ட் ஆஸ் த எக்ஸைஸ் டியூட்டி. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்த் டாக்ஸ். வெல்த் டாக்ஸ் அப்படின்னா என்ன? வெல்த் டாக்ஸ் இஸ் சார்ஜ் ஆன் த பெனிஃபிட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். வெல்த்னா என்னப்பா? வெல்த்னா என்ன? ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சொத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து ஓன் பண்ணுறோம், ஏதோ ஒரு சொத்து வந்து என் கையில் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கு நான் கட்டக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் வந்து என்னது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பால் நான் கட்டக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் வெல்த் டாக்ஸ். The same property will be taxed every year on this current market value. ஓகேவா? ஸோ அந்தந்த இயருக்கு என்னென்ன மார்க்கெட் வேல்யூ வந்து இருக்கோ அதுக்கு நான் கட்டக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். திஸ் டாக்ஸ் இஸ் லெவிட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் அலைக். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கம்பெனிஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இந்த டாக்ஸஸ் வந்து இருக்கும். அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஆர் அது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். சரியா? அதுதான் வெல்த் டாக்ஸ்.
அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கு நான் பே பண்ற ஒரு டாக்ஸ் தான் வெல்த் டாக்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? எஸ்பா. அடுத்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் டாக்ஸ். கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்னா என்ன? லெவின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன்? அஃபீஷியலா டிமாண்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? So the tax is levied on companies that exist as separate entities from their shareholders. Okay? So ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய இன்கம் இருக்கு இல்லையா? அந்த இன்கம் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறதுக்கும் ஷேர், அது எனக்கு இவ்வளோ ஷேர், எனக்கு இவ்வளோ ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து இருப்பாங்க. இப்போ இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? This tax is levied on companies that exist as separate entities from their shareholders. இதே வந்து ஷேர்ஹோல்டர்ஸ்லேருந்து ஒரு தனி செப்பரேட் என்டைட்டிஸா தனியா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸஸ்க்கு தான் கொடுக்கறது தான் இந்த கார்ப்பரேட் டாக்ஸ். இட் இஸ் சார்ஜ் ஆன் ராயல்டிஸ். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ராயல்டி வாங்குறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட். ஓகே, நம்ம வந்து சேல் பண்றதுனால வரக்கூடிய டாக்ஸ். Located in India and fees for technical services and dividends. ஏதாவது ஃபீஸ் கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபீஸ் மூலமா வரதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டாக்ஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஓகே, ஸோ லாயல்டிஸ், இன்ட்ரெஸ்ட், லாயல்டிஸ்லேருந்து வரது இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ், அதுக்கப்புறமா ஃபீஸ் கலெக்ஷன், இதுலேருந்து வரக்கூடியதான் இந்த கார்ப்பரேட் டாக்ஸஸ். Foreign companies are taxed on income that arises in India. ஓகே, ஸோ இதில் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் கீழே தான் வந்து வருது. ஓகேவா, புரிஞ்சுதா? சூப்பர்ப்பா. இப்போ இன்கம் டாக்ஸ் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி இந்த இன்கம் டாக்ஸில் ஒரு குட்டி பாயிண்டோட நம்ம பார்த்தோம்ல. இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கு. இந்த கொஸ்டின் நீங்கள் எனவே லாங் ஆன்சர்ஸில் படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் income tax is the most common and most important tax levied on individual in India. இப்போ எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு தனி நபரும் கட்டக்கூடிய ஒரு வரி தான் இந்த இன்கம் டாக்ஸ். இட் இஸ் சார்ஜ் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் இன்கம் ஆஃப் அ பர்சன். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இன்கம்காக டைரக்டா நம்ம பே பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் இன்கம் டாக்ஸ். The rate at which it is charged varies depending on the level of income. ஓகே, ஒவ்வொருத்தங்களும் இன்கம் மாற மாற பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸஸும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? இன்கம் டாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ அது வந்து தனிப்பட்ட ஒரு மனிதர் கட்டக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் இன்கம் டாக்ஸ். புரிஞ்சுதா? கிளியரா? சூப்பர். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக வந்து பிரிஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக உங்கள் புக்கில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் ரெஃபர் தட் ஆல்சோ. ஸோ இது 3 பற்றியுமே வந்து இன் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஐ டோன்ட் ஃபைண்ட் லைக் அது அவ்வளோ டீட்டெயிலாக தனித்தனியாக கேட்க வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த 3 டைப்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி. ஓகே, இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது என்னது? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்னலாம், அதோடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 3மே ஜிஎஸ்டி தான். எஸ்சிஐ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுப்ப? எஸ்சிஐ, ஸ்கை இல்லை சயின்ஸில் வர அந்த சை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது 3 கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? கிளியரா? சூப்பர். ஸோ இப்போ எஸ் ஃபார் State Goods and Service Tax, G for Central Goods and Service Tax, and I for Integrated Goods and Service Tax. Okay, so இந்த Goods and Service Tax வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து நமக்கு 3 இருக்கு. ஒன்று வந்து State Goods and Service Tax, ஒன்று வந்து Central Goods and Service Tax, and I for Integrated Goods and Service Tax. Okay, so அவங்க வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, when they ask you a question in GST உடைய ஸ்ட்ரக்சர், you will write these 3. இப்போ இந்தியாவில் டாக்ஸஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க? ஓகே, இந்தியாவில் வந்து டாக்ஸஸ் எல்லாமே எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இன் இந்தியா டாக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை ஆல் த 3 tiers ஆஃப் கவர்மெண்ட். நம்ம என்னென்ன டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொன்னோம்? யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோம், லோக்கல் கவர்மெண்ட் பார்த்தோம், ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம். சரியா? இங்க 3 பேருமே டாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. There are taxes that can be easily collected by union government. In India, almost all the direct taxes are collected by
யூனியன் கவர்மெண்ட். இந்த டாக்ஸஸ்ல நம்ம 2 வெரைட்டி படிச்சிருப்போம், 2 டைப்ஸ் படிச்சிருப்போம், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். இதுல இந்த டைரக்ட் டாக்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான். ஓகே, யூனியன் கவர்மெண்ட் தான். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ taxes on goods and services are collected by both union and state government. நல்லா கவனிங்க, டைரக்ட் டாக்ஸை நேரா சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்றாங்க. இதே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், the taxes on properties are collected by local government. ஓகே, ப்ராப்பர்ட்டிலாம் ஏதாவது வாங்கி வச்சுக்கோ. ப்ராப்பர்ட்டினா மேக்ஸிமம் அது வந்து லேண்ட் சம்மந்தப்பட்டது, சரியா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய டாக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைரக்ட் டாக்ஸ் இருக்கு இல்லையா, டைரக்ட் டாக்ஸை வந்து யார் கலெக்ட் பண்ணுவாங்க? எனக்கு இப்போ சாட்ல பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஆன்சர் பண்ணுங்கடா. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ணுங்க, சரியா? ஃபாஸ்டா ஆன்சர் டக்கு டக்குன்னு பண்ணுங்க. டைரக்ட் டாக்ஸ் யார் கலெக்ட் பண்ணுவாங்க? யூனியன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்றதா ஈஸி. டைரக்ட் டாக்ஸஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸஸ் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஜிஎஸ்டி வந்து யார் கலெக்ட் பண்ணுவாங்க? ஜிஎஸ்டி வந்து யார் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க? குயிக்கா சொல்லுங்க. யூனியன் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணும் அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து கலெக்ட் பண்ணும். போத் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டாக்ஸ் எல்லாம் எப்படி யார் யார் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸஸ் வந்து யார் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா taxes are collected by local government. So properties la irukkudiya taxes ellame it is collected by local government. Okay va, purinjudha? Yes, super. Ellarume answer panniteengala? Very good pa, sama. Next parunga, how is the majority of taxes in India collect? India la vandu the majority of the taxes vandu eppadi collect avapadudhu? Okay, in India we collect more tax revenue through indirect tax. அதாவது இந்த டைரக்ட் டாக்ஸ் மூலமா மெஜாரிட்டி ஆஃப் த இன்கம் கலெக்ட் ஆகல, இன்டைரக்ட் டாக்ஸ் மூலமா தான் இந்த மெஜாரிட்டி வந்து கலெக்ட் ஆகுது than the direct tax. டைரக்ட் டாக்ஸை விட இன்டைரக்ட் டாக்ஸ் தான் அதிகமா கலெக்ட் ஆகுது. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ். The major indirect taxes in India are customs duty and GST. ஓகே, ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் பா. ஓகே, டக்கு டக்குன்னு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இருக்கிறதுலே அதிகமா கலெக்ட் ஆகக்கூடிய டாக்ஸ் வந்து எது? டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸா? டியா ஐடியா? ஃபாஸ்டா? டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸா? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இட் இஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் தான் அதிகமா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து கலெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல என்னென்னலாம் நமக்கு வந்து முக்கியமா வருது? கஸ்டம்ஸ் வருது, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வருது. ஸோ கஸ்டம்ஸ் ஜிஎஸ்டி தான் அதிகமா கலெக்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்துப்பா சாப்டர் 5. ஓகே, டக்கு டக்குன்னு எல்லாரும் ஒரு ஃபயர் போடுங்க. சாப்டர் 5ல பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ நான் குயிக்காக சொல்லி கொடுத்துறேன், சரியா? ஸோ தட் நீங்கள் தமிழ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பிரேக் ஆச்சும் உங்களுக்கு வந்து இருக்கும், சரியா? ஸோ எக்கனாமிக்ஸ் சாப்டர் 5 எல்லாரும் ஆரம்பத்துலேருந்து கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் ஒரு குட்டி ஃபயர் போடுங்க. வெரி குட்ரா, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 5ல வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து என்ன? கிளஸ்டர்னா என்ன? ஒரு குரூப்பை தான் நம்ம வந்து கிளஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? Cluster may arise due to many factors. Certain cluster evolve over a long time in history when artisans settle in one locality or evolve over century. முதல்ல கிளஸ்டர் ஏன் உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ துணி, இந்த நூல் தயாரிக்கிறது, பஞ்சிலேருந்து நூல் தயாரிக்கிறது, நூல்லேருந்து துணி தயாரிக்கிறது, துணியிலேருந்து சுடிதார் இல்லை ஷர்ட்டு பேண்ட்டு இந்த மாதிரி தயாரிக்கிறது, அதை வந்து டை பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிற எல்லா சிமிலராக இருக்கிறது எல்லாமே நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம்.
காரு, பைக்கு, ஒரு பிளேன், அதெல்லாமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் குரூப்பாக இருக்காங்கல்ல, அதை தான் வந்து கிளஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நிறையா ஃபேக்டர்ஸ், அதுக்கு வந்து ரீசன்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலேயே ஒவ்வொரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ஆர்டிசன்ஸும் ஒரு ஏரியாவில் அப்போ அப்படியே செட்டில் ஆகிறாங்கல்ல. ஸோ அந்தந்த லொக்காலிட்டியில் எந்தெந்த பிஸ்னஸ் கிளஸ்டர்ஸ்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து பில்ட் பண்ணாங்க. எக்ஸாம்பிள், கோயம்புத்தூரில் நல்ல வெதர் கண்டிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் நல்லா இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறப்போ, ஸோ கோயம்புத்தூருடைய வெதர் கண்டிஷன்ஸ்க்கு சூப்பராக இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா உருவாக ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ நிறைய ஆட்டோமொபைலுக்கான ஒரு பிளேஸும் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸும் அதுக்கான மக்களும் வந்து அதிகமாக வந்து சென்னையிலலாம் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ சென்னையில் வந்து இந்த மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமாச்சு. ஸோ ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியில் லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் எங்கே எந்தெந்த பொருளாக அதிகமாக வந்து மக்கள் இருக்காங்களோ அதெல்லாம் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் த கிளஸ்டர்ஸ். ஓகே, இப்போ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து என்னது? ஸோ ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் என்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது, இல்லை எந்த மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும், அதான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ். குரூப்ஸ் ஆஃப் ஃபர்ம்னா ஒன்றும் இல்லைடா, கம்பெனி, நிறையா கம்பெனி சேர்ந்தது தான் ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி இல்லாமல் நிறையா கம்பெனி சேர்ந்தது ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறையா ஃபர்ம் சேர்ந்தது தான் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் டிஃபைன்ட் ஆஸ் geographic area that share common market, technologies and skill requirement. ஓகே, இப்போ ஐடி செக்டார் அப்படின்னா இதர் பெங்களூர் ஆர் சென்னை வந்து நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே ஸ்கில் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஐடி வந்து அதிகமாக இருக்குது. இதே கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குது, ஜூட்டுக்கு ஒரு ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்குது, ஆயிலுக்கு ஒரு ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பப்ளிக்கில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் கேட்ட ஒரு கொஷின். சென்னை வந்து ஏன் வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க? சென்னையை வந்து ஏன் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க? மேம் அப்சலசன்ஸ்க்கு வந்து மீனிங் சொல்லுங்க மேம் அப்படின்னா என்ன தெரியுமா? நோ லாங்கர் யூஸ். இதுக்கு மேலே அது இப்போ ஒரு செருப்பு இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன், தேஞ்சு போயிடுச்சு, அது பிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு எனக்கு அப்புறம் தேவையில்லை, அதான் அப்சலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஏன்னா லார்ஜ் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பேஸ் இருக்கிறதுனால, இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக இருக்கிறதுனால, ஓகே, லார்ஜ் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பேஸ் இருக்கிறதுனால தான் சென்னையை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ஜ் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பேஸ் இருக்கிறதுனால. ஓகே, கோயம்புத்தூர் இஸ் டைவர்சிஃபைடு இன் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ கோயம்புத்தூர்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் கூட கோயம்புத்தூரில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை தாண்டியும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போன வருஷம் வந்து நமக்கு டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா கேட்டாங்கன்னா இந்த வருஷம் இதை கேட்க கூட நிறைய சான்சஸ் இருக்கு. கோயம்புத்தூர் ரீஜன் இஸ் ஆல்சோ விட்னஸ் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரம் டெக்ஸ்டைல்ஸ். அதாவது டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் இல்லை, டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து டெக்ஸ்டைல் மிஷினரி, அதாவது நான் காட்டன்லேருந்து நூல் தயாரிக்கிறதுக்கான மிஷினரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸும் அதிகமாயிடுச்சு. அந்த நூலை வச்சு நான் துணி தயாரிக்கிறதுக்கான மிஷினும் அதிகமாயிடுச்சு. அந்த துணியை வச்சு நான் சுடிதார் பண்ணுறேன், இல்லை வந்து ஷர்ட் பண்ணுறேன், பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான இண்டஸ்ட்ரி, டை பண்ணுறேன், கிளாத்துக்கு நான் கலர் டை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாகிடுச்சு. அப்போது நாட் ஓன்லி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் மட்டும் இல்லை, டெக்ஸ்டைல் மிஷினரி இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாகிடுச்சு. அக்ரிகல்ச்சரல் மிஷினரிஸ் லைக், இப்போது அக்ரிகல்ச்சர் பண்ணுறோன்னா நமக்கு நிறைய மிஷினரிலாம் தேவைப்படும்ல, அந்த மிஷினரிஸும் கோயம்புத்தூரில் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. எலக்ட்ரிக் மோட்டார்ஸாக இருக்கட்டும், பம்பு செட்டாக இருக்கட்டும், பம்பு செட்லாம் எதுக்கு, இந்த கிரவுண்ட் வாட்டர்லாம் கொண்டு வரதுக்காக. ஈவன் எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்லாம் இருக்குல்ல, சோலார் எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், இந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதர் தேன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூரில் நிறையா வந்து வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஸோ கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் மட்டும் இல்லை, அந்த டெக்ஸ்டைல் மிஷினரியும் வந்துருச்சு. அக்ரிகல்ச்சரல் மிஷினரி லைக் மோட்டார், பம்ப் செட் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்ஸ்டைல் மிஷினரி, அக்ரிகல்ச்சர் மிஷினரி மறந்துடாதீங்க. அடுத்து மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், MEPZ அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ஸோ யா, MEPZ is a special economic zone in Chennai. It is சென்னையில் முக்கியமாக M for மெட்ராஸ் மறந்துடாதீங்க, M for மெட்ராஸ் தான் நம்ம இப்போ சென்னை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த 7 எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ் இன் த கண்ட்ரி செட்டப் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்.
மொத்தமாவே 7 ஸ்பெஷல் ஜோன் தான் இருக்கு. ஓகேவா? 7 ஸ்பெஷல் ஜோன் தான் இருக்கு. அதுல ஒன்னு வந்து சென்னை. என்னது? சென்னை. ஓகே. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எந்த இயர்ல? 1984ல தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எதுக்கு? டு ப்ரமோட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கும், என்ஹான்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ், ஃபாரின்ல போயிட்டு நம்ம வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும், அண்ட் கிரியேட் கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த ரீஜன். ஓகேவா? இப்போ சென்னையில் நிறைய பேருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த வேலை வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த MEPZ ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் தாம்பரம். சென்னையில் தாம்பரம்ல வந்து இந்த MEPZ வந்து இருக்கு. ஸோ MEPZ இஸ் அ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன் சென்னை. ஓகே. ஸோ மொத்தமாகவே இந்தியாவிலே 7 தான். அதில் ஒன்று வந்து சென்னையில் இருக்கு. சென்னையில் தாம்பரம்ல வந்து இருக்கு. ஸோ வேலை வாய்ப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ஃபாரின் ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் முக்கியமாக இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இந்த மெட்ராஸ் ஸ்பெஷல் ஜோன் பார்த்தோம்ல, முதல்ல அப்போ அந்த ஸ்பெஷல் ஜோன்னா என்ன, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா என்ன? அந்த பாலிசி வந்து ஏப்ரல் 2000ல தான் கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசி வந்து ஏப்ரல் 2000ல கொண்டு வந்தாங்க. For the setting up of special economic zone in the country with a view to hassle-free environment for export. Okay. So இப்போ சென்னையில் இதான் ஸ்பெஷல், கோயம்புத்தூர்ல இதான் ஸ்பெஷல், ஈரோடுல இதான் ஸ்பெஷல் அப்படி சொல்லி ஒருத்தங்களுக்கு தனித்தனியாக வந்து ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறப்போ ஹசல் ஃப்ரீனா ஒரு கஷ்டம் இல்லாமல், ஒரு குழப்பம் இல்லாமல், ஒரு ஃப்ரீயான ஒரு எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகே. ஸோ இதோட கிளாஸ் வந்து முடிஞ்சது. ஐ ஹோப் த கிளாஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கண்டிப்பாக இந்த கிளாஸுடைய PDF நான் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தமிழன் சாருடைய தமிழ் கிளாஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில், ஓகே, எல்லாருமே கமெண்ட்ஸில் வந்து இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, புக் அண்ட் சைட் கொஸ்டின் படிக்கிறப்போ எப்படி இருந்துச்சு, பயமாக இருந்துச்சா, இல்லை ஓகே படிச்சிடலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சா, அடுத்த கிளாஸஸில் சோஷியலில் உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் டீச்சிங் வேணும், ஒரு சயின்ஸில் என்ன கைண்ட் ஆஃப் டீச்சிங் வேணும், என்ன டீச் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் புக் அண்ட் சைட் இந்த கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிங்க. ஸோ அதனால தான் PDFும் கொடுத்து இன்னைக்கு கிளாஸில் 1 ஷாட்டில் எக்கனாமிக்ஸை முடிச்சாச்சு. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குப்பா, சூப்பராக எக்கனாமிக்ஸ்லேருந்து என்ன கேட்டாலும் எழுதிடலாம் அப்படின்னு. உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, have you enjoyed அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I have enjoyed terribly. Okay, so all the very best guy. Bye bye. Thank you. Okay.